ப்ரோ ஒரு ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி பிஜிஎம் இருந்தில்ல ப்ரோ. ராயன்லியா? கரெக்ட் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும் இல்லையா ப்ரோ, இண்டிவிஜுவலா அந்த பக்கம் தனுஷ் நடந்துன்னு வருவாங்க, இந்த பக்கம் கூட்டமா வந்திருப்பாங்க இல்லையா, எஸ்ஜே சூர்யா கூட. அந்த ஃப்ரேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அங்கெல்லாம் ஏறாம ஏதோ ஒரு மாதிரி ஆர்டினரியா இந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ பிஜிஎம். அங்கெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் லிஸ்டா போட்டதுல இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். லைக் மெயின் டிராபேக்கே பிஜிஎம் தான் தோணுச்சு ப்ரோ ராயன்ல. ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஒரு டவுட், இப்போ இந்த கல்கி வந்து தமிழ்நாட்டுல கிராஸ் எவ்வளவு ப்ரோ பண்ணிருக்கோம்? 40 கோடிக்கு மேல 45 கோடி இருக்கும் நினைக்கிறேன். அப்போ கல்கி இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா அவங்க வந்து இப்போ கேஜிஎஃப் எப்படி கேஜிஎஃப் 2க்கு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. பார்ட் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா அது 100 கோடி கிட்ட இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ பேசிக்கா அப்போ பார்ட் 2 வந்து ஒரு பாகுபலி 2 கிராஸ் பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு கல்கி பார்ட் 2. ஆமா ஆமா, அந்த டைம்ல ஹைப் எப்படி இருக்குன்றத பொறுத்து இருக்கு. ஆனா பெரிய ஹைப் இருக்கும் கல்கி. ஓகே ஓகே. அண்ட் கார்த்தி ப்ரோ, அந்த கங்குவா சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன். இது அந்த சிங்கம் படத்தில் அந்த பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல, இவனடானா அவனுக்கு பில்டப் பண்ணுறான், அவனடானா இவனுக்கு பில்டப் பண்ணுற மாதிரியே இருக்கு ப்ரோ. கொஞ்சம் ஓவர் ஹைப்பா இல்லை கங்குவா? சேம் அஞ்சன் வைப்ஸே வருது ப்ரோ. லைக் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல தங்கலான் ரிலீஸ் ஆக போகுது. அது கூட அவங்க அந்த அதே ஸ்டூடியோ கிரீன் தான், அது கூட அவங்க அவ்வளோ ஹைப் பண்ணல. ஆனால் கங்குவாக்கு ரொம்ப ஹைப் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னும் 2 months கழிச்சு ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு. பார்த்தா அது வந்து ஹைப் பண்றாங்க. அது அது இங்க இருக்க விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே நேற்று சொன்னவங்க, அவங்க 2 பேரும் போட்டியா நினைக்கிறேங்க அந்த படத்தை. அந்த படத்துக்கு அது பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்தது ட்ரெய்லர் வரப்போகுது இந்த மாதமே. ஸோ ஒன்று ஒன்றா வரும், வரும்போது பார்ப்போம். ப்ரொடியூசர் கூட சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் பார்ட் கூட தெரியாம எந்த படமாச்சும் கிளாஸ் வரலாம், ஆனா செகண்ட் பார்ட் வந்து வாய்ப்பே கிடையாது கிளாஸுக்கெல்லாம், சோலோவா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன். அதான் ப்ரோ, இதெல்லாம் கொஞ்சம் அந்த பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இவனடானா அவனுக்கு பில்டப் பண்றான், அவனடானா இவனுக்கு பில்டப் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் சரி மறுபடியும் அஞ்சான் பார்ட் 2 மாதிரி பண்ணிட போறாங்களோன்னு. எஸ் ப்ரோ, சேம் ஃபீலிங். அந்த சில இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தேன், அஞ்சான் மாதிரியே ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. நல்லா இருந்தா கூட நல்லான்னு நம்மள சொல்ல வச்சிருவாங்க போட்டாங்க. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்னன்னா ப்ரோ, இந்த வீக்கெண்ட்குள்ள நம்ம வேட்டையன் அப்டேட்ஸ் எதுவும் எதிர்பார்க்கலாமா? இந்த வீக்கெண்டா? இல்லை. ஓ, எதுவும் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ வர இருக்குது இந்த மந்த்? எதுவும் ஆகஸ்ட்லையா? ஆகஸ்ட்ல ட்ரெய்லர் வரப்போகுது கோட்டுக்கு கண்டிப்பா. கங்குவாவோட ட்ரெய்லரோ டீசரோ ஏதோ ஒன்று வரப்போகுது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இந்த விஜய் மில்டன் ஒரு இன்டர்வியூ ஏதோ கொடுத்துருந்தாங்க, அது என்ன இஷ்யூ ஆக்சுவலாக தெரிஞ்சா கொஞ்சம் சொல்கிறீங்களா? மலை பிடிக்காத மனிதன் இருக்குல்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் கிடையாது அந்த படத்தில். நான் அந்த படம் பார்க்கல. அந்த படத்தில் இந்த ஹீரோட பேர் வந்து சலீம். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சலீம் அந்த முன்னாடி ஏற்கனவே நடிச்சார்ல, அந்த சலீமோட கேரக்டரோட அடுத்த பார்ட் மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி ஆட் பண்ணிட்டாங்க. அது எப்படி ப்ரோ, டைரக்டர் கிட்ட கன்சல்ட்டே பண்ணாம அவங்கள ஆட் பண்ணிடலாமா? பண்ணியிருப்பாங்க, பண்ணாமலாம் இல்லை. அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இல்லை. இது விஜய் ஆண்டனி தான் அவர் பண்ணதா? இது யார் ப்ரொடியூசரா? யார்? ஆமாம், அவர் தான் பண்ணியிருப்பாரு. விஜய் ஆண்டனிக்கு தெரியாமல் பண்ணியிருக்க முடியாது.
அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கதையே வந்து யார் இவனே தெரியாது, படம் பார்க்கல, யார் இவனே தெரியாது, ஒருத்தவன் தான். அவர் சொல்லியிருப்பார்ல வீடியோல, ஒருத்தன் வரான், இப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அந்த மாதிரி இதை பண்றான் அப்படின்றது தான் நான் கதையா வச்சிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து படம் ஓப்பனிங் அப்பயே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க, அதனால கதையே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. படம் பார்த்தவங்க தான் அது சொல்லணும், எனக்கு தெரியாது. ப்ரோ இப்படிலாம் பண்ணா எப்படி ப்ரோ? டைரக்டருக்கே தெரியாம இப்படி பண்ணா அவர் எப்படி டேரக்டர் கண்டிப்பாக? அது இல்லைங்க, டேரக்டரே இன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, அதுவே ரொம்ப தப்பு தான். ஓகே, ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட பண்ணியிருந்திருக்கலாம், ரிலீஸ் அன்னைக்கே இதை பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட அந்த படத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி தானே. இந்த புருஷ பொண்டாட்டி சண்டையில வந்து குழந்தைங்களுக்கு சோறு போடாம போட்டாங்க, கதையாச்சு. இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பஞ்சாயத்துல கடைசியா அந்த படத்தை வந்து விட்டாங்க, படத்தை ப்ரொமோட் பண்றது, கிரிக்கெட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களே. இப்ப பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட போகாம விட்டுருவாங்க. அதான். ஆமா, இது ரொம்ப தப்பு. அவர் பண்ணதுமே தப்பு. போட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு சொல்லியிருக்கலாம். ஸோ நம்மளுமே ஒரு படத்தை பார்த்தா உடனே நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ரிவ்யூ பண்றவங்களே அப்படி இருக்கும்போது டேரக்டர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப பாக்குற நமக்கு என்ன தோணும்? டைரக்டர் இப்படி சொல்றாருன்னா படம் மொக்கையா தான் இருக்கும் போல, எதுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க தானே தோணும். அது ரொம்ப தப்பு, என்ன பண்றது. அது படம் பார்த்தவங்களுக்கு தான் படம் பார்க்கலாம். அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த கதைக்கு ஒரு லீடு இல்லை, அந்த கேரக்டருக்கு ஒரு லீடே இல்லை, ஸோ ஒரு லீடை கொடுப்போம், சலீமோட கேரக்டர் தான் அது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க. இவர் நினைக்கிறாருன்னா இந்த கேரக்டருக்கு அப்படி இல்லாம இருக்கிறது தாங்க ஒரு இந்த கதையோட பேஸே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே, இந்த சண்டையில எப்போ போடணும், ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு போட்டுக்கலாம், இன்னைக்கே போட்டு மொத்தமா ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ப்ரோ அப்புறம் எஸ்ஜே சூர்யா ஒரு ட்விட் போட்டிருந்தாரு அந்த வீரதீரஸ்வரன் படத்தை. அது அது என்ன, அந்த பார்க்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. எந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க, எந்த மாதிரி அது ஒரு மாதிரி ஹைப் கிரியேட் பண்ணுச்சு ஆக்சுவலா. ஏன்னா அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சா தெரியல ப்ரோ, தெரியல. அவருக்கு அந்த சீன் எடுக்கும்போது பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருக்கும், அதனாலதான் அவர் அந்த மாதிரி போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? அவருக்கு விஜய் சூர்யாவுக்கு வந்து இந்த சீன் எடுக்கும் போது பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருக்கும், அதுக்காக போட்டிருப்பாரு. அது முன்னாடியே சொல்லியிருக்காருங்க, மாநாடு டைம்லேயே சொல்லியிருக்காரு. மாநாடு டைம்லேயே வந்து ஒரு சீன் இருக்கும், செம்மையா இருக்கும், அந்த சேர் சீன் இருக்குல்ல, சிம்புவை கட்டி போட்டு பேசுவாங்கல்ல, அந்த சீன் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அவருக்கு பிடிச்சி வச்சுன்னா டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார். இதுக்குமே மாநாடுக்கு அப்புறம் போலீஸா நடிக்கிறாரு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு அந்த சீன். ஆக்சுவலா இது விக்ரம்க்கு கம்பேக் இருந்தா நல்லா இருக்கும். கமர்ஷியலா தங்கலான இருக்கே, தங்கலான்னு அது ஆர்ட்டா இல்ல கமர்ஷியலான்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கு ப்ரோ. பக்கா கமர்ஷியலா. 2 பாட்டு கேட்டீங்க அப்படின்னு. இப்படி இல்ல ப்ரோ, எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு சேருமான்னு டவுட் தான். அது ஒரு கைண்ட் ஆஃப் சர்டன் பீப்புள்ஸ் தான் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது அவ்வளோ ஐப்பும் இல்லை ப்ரோ, நீங்களே பார்த்தா தெரியும். சரி, ஒரு நாள் புக்கிங் பார்த்தா தெரியும், பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அது எதிர்பார்க்கலாம் ப்ரோ. தீபாவளி ரிலீஸ்ல அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போகுது, ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம்.
ப்ரோ கோட்டுக்கு ஏதோ ப்ரமோன்னு ஒன்று போட்டிருந்தாங்க, அதுக்கு அவங்க நேராகவே சிங்கிள் ரிலீஸ் பண்ணிடலாமே. அந்த ஒரு 10 செகண்ட் அது ஒன்றுமே புரியல. எதுக்கு நேராகவே சாங் ரிலீஸ் பண்ணி ஒரு நாள் கேப்ல இன்னும் வெறும் மியூசிக் மட்டும் தான் போட்டிருக்காங்க, வேற என்ன இருக்கு? அவங்க சொன்னது சாங் தானே ரிலீஸ் பண்ண போறோம், அதுக்கு ப்ரமோ தானே சொன்னாங்க. பட் சாங்கை பத்தி ஒரு 2 லைன் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஸ்பார்க் சாங்னு இவங்களே ஒன்று போட்டிருக்காங்க. அது எதுக்கு ஒரு நாள் கேப்ல ஏன் விடணும்னு கேட்குறேன். அதுக்கு நேராகவே விட்டுருக்காங்க. ஏன் அதெல்லாம் பண்றது வந்து சோசியல் மீடியாவே பண்றதுங்க. இல்ல நான் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சில ஃபேன்ஸ், ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. ஓகே சாங் என்ன லிரிக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, ஓகே அப்படிங்கிற ஒரு நாளைக்கு பார்த்துருங்க. பொறுமை, எப்பயும் பொறுமையா இருக்கும். நாளைக்கு பார்த்துப்போம். ஓகே நாளைக்கு தானே, நாளைக்கு ரிலீஸா? நாளைக்கு அப்புறம் நாளைக்கு பார்த்துருவோம். பார்ப்போம். யுவன் நல்லா போட்டிருந்தா சந்தோஷம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாங்கே சரியா இதாகல. பாட்டு வந்துருச்சு, 2 பாட்டு வந்துருச்சு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்க ஸ்டூடியோ கிரீன்கிட்டயும் காசு வாங்கிட்டீங்களாமே, கங்கோன்னு கோவரைக்குன்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. உண்மையா பொய்யாது? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, என்ன இருக்கு? இல்ல கார்த்திக் ப்ரோ, அது ஓப்பனா உடச்சு பேசி நல்லா இருக்கும் ப்ரோ. இல்ல இல்ல என்னோட தனியா படம் நல்லா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல ப்ரோ, அது கேட்கணும் ப்ரோ. கங்கோவை பத்தி நான் எப்ப சொல்லிட்டு இருக்கேன், முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்படி இருந்தா கூட என்ன இருக்கு? எதுவுமே பார்க்கல, நம்ம பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. வாங்கிட்டு தான், காசை வாங்கிட்டு தான் பேசணும். நான் இதுக்கு முன்னாடி வந்த இந்த ஸ்டூடியோ படத்துக்கு வந்து நான் சொல்லியிருக்கோம், 10 தலை சொல்லியிருக்கோமா, 10 தலை சொல்லியிருக்கோமா, சூப்பர் ஆகும்னு சொல்லியிருக்கோமா? கிடையாது. இல்லை, ஸ்டூடியோ படம் தானே. ஜிவி படம், ஜிவி ஒரு படம் நடிச்சாரு, இப்ப என்ன படம் அது? அது சொல்லியிருக்கோமா? கிடையாது. அதுக்கப்புறம் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. எனக்குலாம் டவுட் இல்லை கார்த்திக் ப்ரோ. நான் நிறைய ட்விட்டர்ல பார்த்துருந்தேன், நிறைய ட்வீட்ஸ் வந்து உங்களை மென்ஷன் பண்ணி ரொம்ப ரொம்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு டவுட்டை வந்து ரொம்ப ஈஸியா வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன், சரியா? நான் எந்த படம் அதான் ரொம்ப ஈஸியா கிளாரிஃபை பண்ணிடுறாருங்க. நான் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டேன், அஜித் காசு வாங்கிட்டேன், ரஜினிகிட்ட காசு வாங்கிட்டேன், இல்லைன்னா லைக்காட்ட வாங்கிட்டேன், இதெல்லாம் நீ சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா யாரை பத்தியா நான் நெகட்டிவா சொல்லாம வந்திருக்கேனா? ப்ரோ அது நீங்க சொல்லல. பிகாஸ் 2 டேஸா டைம் லைன்ல வந்து அதான் வந்துட்டு இருக்கு. உங்க ட்வீட் அது என்னன்னா செலக்டிவா ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு வந்து பேசுவாங்க. அதுக்கு நம்ம வலி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கிடையாதுதான் ப்ரோ. அதான் உங்ககிட்ட நான் சந்தேகம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது தப்பா எடுத்துக்கிறதுங்கன்னா இருக்கு, சோசியல் மீடியா அப்படிதானே, நிறைய பேர் அதான் நினைப்பாங்க. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க, அவங்களுக்கே புரியும். பட் அந்த டைம்ல வந்து நம்மள வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ராயனுக்கு வந்து சன் டிவிட்ட காசு வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. ஐயோ, ஜெயிலர் ரூம் என்னையா பேசிட்டு இருந்தேன் நானு, அதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படி சொல்லாங்க. ஜெயிலர் வந்ததுக்கு அப்புறம் நீ பேசிட்டேன், ஜெயிலர் ஓடிச்சு அதனால பேசிட்டேன், ராயன் ஓடிச்சு அதனால பேசிட்டேன். இஷ்டம் இருக்கு, அந்த இஷ்டம் இருக்கு முன்னாடிலாம் வந்து மாநாடு நல்லா இருந்துச்சு, நான் மாநாடு ஓடுனுச்சின்னு சொன்னேன். நான் ஏன் இந்த கேள்வி நிறைய பேர் வந்து சூர்யா படத்தை வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அஜித் படம் விஜய் படம்ன்ற மாதிரி அந்த விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் முக்காவாசி பேர் வந்து அந்த படத்தை எப்படின்னா ஏங்க சூரரை இப்ப இங்க பாருங்க, நீங்க பாருங்க, சூரரை போட்டுற படத்தையும் இவங்க கொண்டாடுவானுங்க. நான் சொன்னேங்க போன வாரம், அந்த படம் தியேட்டர்ல வந்து ஓடி இருக்காதுன்னு சொன்னேன் போன வாரம். அதெல்லாம் இவங்களுக்கு காதல யாருக்கும் விழுவாது, யாருக்குமே இவங்க காதலே விழுவாது அதெல்லாம். ஏன்னா இந்த டாக்ஸிக் கம்யூனிட்டி வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது ப்ரோ. இப்போ சப்போஸ் அஜித் சூர்யா மட்டும் தான் மேலே இருக்கணும், மற்ற எந்த ஹீரோஸும் அதிக க்ரோர்ஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. நீங்க நினைக்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், அதை பத்தி
நீங்க என்னவன்னு நினைக்கலாங்க என்னை பத்தி. நீங்க நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைக்கிறது சொல்லல ப்ரோ. நான் வந்து ஒரு 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 புது கருத்து சொல்றேன். நிறைய பேர் வந்து இப்படிதான் நினைக்கிறாங்கன்னு சொல்றேன். இப்போ வந்து அஜித் போறானா, விஜய் போறானா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் டாப் டயர் 1ல அவங்க மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க ப்ரோ. என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமானா எல்லா படமும் ஒண்ணு எல்லாமே ஜெயிக்கணும் அந்த மாதிரி தான் ப்ரோ நான் எதிர்பார்க்கறேன். ஆனா ட்விட்டர் கம்யூனிட்டி உள்ள வந்தா அடிச்சு படம் வரதுக்கு முன்னாடி இது எப்படி நீ சொல்லலாம் 1000 கோடி ஒரு 200 கோடி ஒரு 300 கோடி வரலாம்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பேடா இருக்கு ப்ரோ. ஹலோ கார்த்திக் ப்ரோ. இப்போ ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லையா, கங்குவா வந்து ரொம்ப பில்டப் பண்றாங்க, தேவையில்லாம பேசுறாங்க. நான் ஏதாவது வந்து இல்ல உனக்கு என்ன தெரியும், கங்குவா அப்படிதான் இருக்கும்னு நான் எதை சொன்னா கிடையாது. இல்லை, அவர் கருத்தை நம்ம ஏத்துக்கிறோம்ல, அப்படி ஏத்துட்டு தானே போறேன். ஏன் காசு வாங்கினு ஏத்துட்டு போறேன், அது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க மாட்டேன்ல. புரியுது ப்ரோ. அது உங்க விருப்பம் தான் ப்ரோ. நான் ஏன் கேட்டேன்னா டைம்ல இல்லை, அது வந்துனே இருந்துச்சா அதனால கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எப்ப பார்த்தாலும் இதுதாங்க வரும், இதெல்லாம் பல வருஷமா பார்த்து தாங்க இருக்கும். இவனுங்களுக்கு தேவை, இவங்களுக்கு விருப்பப்பட்டது ஏதோ ஒரு விஷயத்த பேசணும். அதை பேசல அப்படின்னாலே உடனே நம்ம தேவத்துக்கு முத்திர குத்துவோம் இருக்கு. அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை ப்ரோ. இந்த வாரம் எந்த படம் போகலாம்? இந்த வீக்கெண்ட்ல ரிலீஸ் ஆன படத்துல ஜமாவா போட்டா இது இந்த வாரம் வந்த படம் எந்த படத்தையும் ஒரு படத்தை கூட பார்க்கலங்க. ஆனா இந்த பேச்சு நல்லா இருக்குன்னாங்க. படம் ஹாரரா இருக்கு. ஓகே, ஹாரர் படம் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் நண்பன் ஒரு வந்த பிறகு அதுவும் நல்லா இருக்குன்னாங்க. ஓட்டு வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க, டைரக்டர் சேரன் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால நம்பிக்கையே இல்லை எனக்கு. ப்ரோ போட் பார்த்துட்டு சொன்னான் ப்ரோ. இதுல என்ன கொடுமைனா, இந்த வாரம் வந்த படம் எதுவுமே மொக்கா படம் இல்லைங்க நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஜமா கூட பாசிட்டிவ்லாம் இருக்கு. ஜமா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்னன்னா ரிலீஸ் டேட் ஒரு 2 படம் நேம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க புக் பண்ணி ஓகே வீக்கெண்ட் ஏதாச்சும் போலாம்னு பிளான் பண்ணலாம். நான் எதுவுமே கன்ஃபியூஷா இருக்கு. நான் எதுவுமே பார்க்கல. கார்த்திக் ப்ரோ வந்து ஓவர்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ப்ரோ. நான் எதுவுமே பார்க்கல. எதுவுமே எந்த படத்தையும் பார்க்கல. பார்க்காம இது சொல்ல முடியாதுல்ல நம்ம. ஆனா இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் எந்த படமே ரொம்ப கேவலமான படம்லாம் இல்லை இந்த வாரம் வந்தது. ஆனா எல்லாருமே தப்பான முடிவு எடுத்தாங்க இந்த வாரம் வந்தது. எதுக்காக இந்த வாரம் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஹலோ ப்ரோ, அந்த மழை பிடிக்காத இஷ்யூ ஏதோ விஜய் மில்டன் ஏதோ வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. ஒரு நிமிஷம் ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதே இப்ப சொன்னேனே, அந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து சலீம். ஓகேவா? ஆக்சுவலா இந்த படம் சைன் பண்ணதே வந்து சலீம் 2 தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறத பிளான் வச்சிருந்தாங்க. இன்னும் நியூஸ்லாம் வந்திருக்குமே, சலீம் 2 அப்படின்றதெல்லாம் நியூஸ் வந்திருக்கலாம். அப்படிதான் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இந்த படத்தை எடுத்துட்டாங்க. இப்போ ரிலீஸ் டைம்ல வந்து ப்ரொடியூசரும் ஹீரோவும் என்ன விருப்பப்படுறாங்க, ஆனால் இது சலீம் 2 மாதிரி கொஞ்சம் அந்த நான் அந்த படம் பார்க்கலைங்க. ஆனால் டேரக்டர் சொன்னது, அந்த ஹீரோக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் இருக்காது. அவர் வருவார், அவர் இருப்பார், அவர் ஒரு விஷயத்த பண்ணுவார் அப்படின்னு தான் இருக்கும். அப்படிதான் நான் அந்த கதையை எழுதி வச்சிருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லைங்க இவர் யார் என்ன அப்படின்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஆட் பண்ணிட்டாங்க. அது வந்து அவருக்கும் பிடிக்கல. அதனால அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பஞ்சாயத்தில் அவர் போட்டு வீடியோலாம் போட்டு சொல்லி. ஆனா படம் பார்த்தவங்களுக்கு தான் உண்மையில அது சொன்னதுனால அந்த படம் கன்வே ஆகலையா, இல்ல அது இருந்ததுனால நல்லா இருந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும். நாளைக்கு எடுப்பாங்களா ப்ரோ? டைரக்டர் வேணும்னு சொன்னதால இந்த மாதிரி எதனா எடுப்பாங்களா, இல்ல அது ப்ரொடியூசர் கால் தானா ப்ரோ? அது ப்ரொடியூசரோட கால் தான். ப்ரொடியூசர் தான் எடுக்க முடியும். இல்ல கார்த்திக் ப்ரோ, இப்ப சலீமோட ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் வேற வேற இல்ல. சலீமோட ப்ரொடியூசர் வந்து விஜய் ஆண்டனி தான். ஓகே ஓகே. நான் கூட சலீம்னு பேரை வச்சா மறுபடியும் பிரச்சனை வருமோ அதுக்கோசரம் பேரை மாத்தி வச்சிட்டாங்களோன்னு நினைச்சேன். அது ஒரு கதை, அது தனி கதை, அதை விட்டுரும். சலீம் 2 ஏன் பேர் வைக்கலன்றது தனி கதை. அப்ப அந்த சலீமுக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லையா, இல்ல அது தொடர்ச்சி மாதிரிலாம் கிடையாது அப்படித்தானே? என்ன படம் பார்க்கலங்க, படம் பார்க்கல. ஓகே ஓகே. படம் பார்க்கல, படம் பார்த்தவங்க தான் அதை கேட்கணும். பட் அவரு டைரக்டர் சொன்னது என்னன்னா, இந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு முன்கதை இருக்காது அப்படின்றது
அவருடைய வெர்ஷனா அப்படிதான் இருந்துச்சு. அப்படி இல்லாத ஒருத்தன் வந்து யார் என்னன்னு தெரியாத ஒருத்தன் ஒரு கதை இப்படி இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கதையை வந்து சொல்லி நீங்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரு ஃபீல் பண்றாரு. அது படம் பார்த்த யாராவது சொல்லணும், நம்ம சொல்ல முடியல. படமே பார்க்காம இந்த கருத்து சொல்ல முடியல. இல்ல கார்த்திக் ப்ரோ, இப்ப ஒரு ஒரு டாபிக் போச்சுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதானே விஜய் அஜித் மட்டும்தான் அப்படின்ற, சூர்யாலாம் பெரிய இது வர வர வரவிட மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவால அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு ரீச் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா அதை ஒத்துட்டு தான் போறாங்க. அது யாராலும் மறுக்கவே முடியாது. நீங்களும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வச்சு தான் நீங்க எப்பயுமே பேசுவீங்க. அதனால விஜய் அஜித்துக்கு ஏற்ற மாதிரி சூர்யா படத்துக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரும் அந்த ரேஞ்சுன்ற மாதிரி தானே எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும் வச்சுல. இதை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லை. ப்ரோ ஆல்ரெடி 2008 to 2011 சூர்யா தாங்க டாப்ல இருந்தார். விஜய் அஜித் டெஸ்ட்டே கொடுக்கல. சிங்கம், மாதவன், அது வந்து வரிசையாயன், 7ஆம் அறிவு வரைக்கும் சூர்யா தான் டாப்ல இருந்தார். அப்புறம் தானே விஜய் வந்தார். விஜய் அஜித்தை கொடுத்தாங்க வரிசையா. ஸோ அவர் ஹிட் கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அவ்வளோதான். என்ன 2010-11க்கு முன்னாடி விஜய் அஜித் படம் ஹிட்டே ஆனது இல்லையா? போக்கிரில எவ்வளவு பெரிய ஹிட். இல்ல இல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல விஜய்க்கு கண்டினியூஸா ஒரு 3-4 படம் ஃபிளாப், அஜித்துக்கு ஒரு அசல் அது இது 4-5 படம் இல்ல flop. போக்கிரிக்கு அப்புறம் விஜய் இருக்கு இல்லையா, அந்த பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பீரியட் தான். அஜித் ஏகன், ஆழ்வார் அது இதுன்ட்டு அசல் நிறைய ஃபிளாப் அஜித்துக்கும். அப்போ சூர்யா தான் டாப்ல இருந்தார். அயன், ஆதவன், வாரணம் ஆயிரம், ஏழாம் அறிவு சேனல் டிக்கெட்டே கிடைக்கல அந்த பீரியட்ல. எனக்கு தெரிஞ்சு ப்ரிவியூ ஷோவே போட்டாங்க முதல் நாள் நைட்டு, டிக்கெட் கிடைக்கணும். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா துப்பாக்கிக்கு அப்புறம் விஜய்க்கு அடுத்த இன்னிங்ஸ் மறுபடியும் ஆரம்பிச்ச மாதிரி அந்த 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 ஹோல்ல வந்து சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன். அந்த இதை அப்படியே ஒரு வந்து இது பண்ணி கொண்டு போகல. அது அஞ்சான் படத்தால தானே ப்ரோ கார்த்திக் ப்ரோ அது இதாச்சு. அஞ்சான் படம் ரொம்ப எதிர்பார்த்து சரியா போலனால டவுன் ஆயிடுச்சு. ஆமா அதுதான் ஆரம்பிச்சது. ஆனா அஞ்சானுக்கு ஓப்பனிங் சூப்பரா ப்ரோ இருந்துச்சு. மாற்றான்ல இருந்தே அந்த பிரச்சனை தான் ப்ரோ. மாற்றானே ஓடல ப்ரோ. மாற்றான துப்பாக்கியும் ஒரே டைம் ரிலீஸுங்க, ஒரு மாசம் கேப்ல. ஓகேவா, அப்போ வந்து மாற்றான் படம் பிஸ்னஸ் அதிகம், துப்பாக்கியோட அதிகம். ஆனா அந்த படம் ஓடல, லாஸ் எல்லாருக்கும். துப்பாக்கி வந்து அந்த டைம்ல வந்து விஜயோட பெரிய பிஸ்னஸ். அதுக்கு எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா, முன்னாடி ஏழாம் அறிவுக்கு அப்புறம் மாற்றான் அயன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய விலைக்கு வித்தாங்க. அது பெருசாக வரல, லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பெரிய ஹிட்டெல்லாம் இல்லை. நண்பன், அதுக்கு முன்னாடி காவலம், வேலாயுதம், காவலன் அப்படி இருந்தது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க எல்லாருக்கும் பெரிய ப்ராஃபிட். அந்த ஒரு படத்துல தாங்க மாற்றானும் துப்பாக்கியும் ஒரே வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அதுலதான் பெருசா மாறினுச்சு. அதாவது டைரக்டர் அந்த சமயத்துல எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கும் அஜித்துக்கும் நல்ல டைரக்டர் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து அதுக்கப்புறம் அட்லி ஏஆர் முருகதாஸ் வந்ததுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அஞ்சான் வரும்போதுமே பெரிய பிசினஸ் இருந்துச்சு அவருக்கு. தெலுங்கு, தமிழ்நாடு எல்லாம் பெரிய பிசினஸ் தான் இருந்துச்சு, ஈக்குவலா தான் இருந்துச்சு. அஞ்சான் ஓடலை அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது. ரொம்ப இவங்களும் ரொம்ப பீக் போயிட்டாங்க இந்த 2 பேரும். அவர் வந்து அதுல இருந்து மீண்டே வர முடியல. இதே மாதிரி விஜய்க்கு ஒரு தடவை தொடர்ந்து முன்னாடி ஒரு காலத்துல ஒரு ஃபிளாப் ஆயிட்டே இருந்துச்சுல கார்த்திக் ப்ரோ. அதுக்கப்புறம் திருமலையில தான் டேக் ஆஃப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வசீகரா அந்த தொடர்ந்து நிறைய படம் சரியா போகல. படம் நல்லா தான் இருக்கும், பாட்டெல்லாம் ஹிட்டா இருக்கும், ஆனா படம் வசூல் ஆகும். அதுக்கப்புறம் திருமலையில இருந்தா எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் வரிசையா ஃபிளாப் நிறைய. அது எப்பயுமே ஒரு கரியர்ல ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மாதிரி ஒரு இது வரும், அந்த டிப் வரும் ஆக்சுவலா. அது ஓகே தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த டைம்ல விஜய் அஜித் 2 பேரோட படமும் சரியா போகல. ப்ரோ நான் வந்து சொல்றது வந்து இந்த டைம் இந்த இப்போதைக்கு ட்ரெண்டிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்றேன் ப்ரோ. ரொம்ப மட்டன் தட்டி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. நான் விஜய் அஜித்தோட யாரு மட்டம் தட்டினாலும் இப்ப அந்த கங்குவா வந்து அந்த பாக்ஸ் ஆபீஸ் வந்துச்சுன்னா அது எல்லாரோட வாயும் அடிச்சிரும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க அது எல்லாரும் கலெக்ஷன் வச்சு தானே எல்லாருமே பேசுறோம். ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, சிம்பிளா என்னன்னா ப்ரூவ் பண்ணிட்டு பேசுங்கன்றேன். ஏன்னா படத்துல படம் எடுத்தவரும் ஒரே மாதிரி தான் பேசுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்றவரும் ஒரே மாதிரி பேசுறாரு. புரியுதுங்களா? எல்லாருமே ஓவர் கான்பிடென்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. அஞ்சானுக்கு இது நடந்துச்சு.
அதனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு படத்தை வந்து ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, எல்லாம் ஒத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரு, ஒரே ஒரு ஸ்டார் தான், ஒரு பேன் இந்தியன் படம்னா அந்த ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி ஓவர் பேச்சு தான் வந்து கொஞ்சம் ப்ரோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரு இது பேசுறது? ப்ரோ அதான் ப்ரோ பீஸ்ட். இல்ல கரெக்ட் தானே ப்ரோ? இல்ல என்ன கேக்குறேன்னா கரெக்ட் ப்ரோ, நானும் இடையில பேசினேன் யாருக்கு. அது கரெக்டா தான். ஐயோ நான் தப்பு சொல்லுங்க, நான் தப்பே சொல்ல இல்ல நீங்க மாட்டேங்க. பாத்து நிறைய வீடியோ பாத்துருப்பீங்க, கருத்துன்றது உங்க கருத்து ஃபுல்லா சரியா? ட்ரெண்டிங் அதான் போயிட்டு இதே இருக்கு. வந்து விடாம இல்லைங்க, கோட்டோட கலெக்ஷன் விடாமரிச்சு வந்து தாண்டிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜித் ஃபன் பேசினாருன்னா நீங்க இதே தான் சொல்லுவீங்க. இதே இப்ப சொன்னீங்களே இதே வார்த்தை தான் திரும்ப பேசுவீங்க. ப்ரோ ரசிகர் பேசுறது வேற, அந்த கோட்டுனா படத்துல இன்வால்வ்மெண்ட் ஆனவங்க பேசுறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த வீடியோ பாத்திருப்பீங்க, அந்த சக்தி வேலன்னு நினைக்கிறேன், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. கேட்டீங்களா ப்ரோ? பாத்தீங்களா? பார்த்தேன். அதாவது அது கொஞ்சம் இதா இருந்துச்சு, அதுல இருந்து தான் எல்லாம் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாங்க, வேற எதுவும் இல்ல. இவங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ப்ரோ, அதெல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. நானா சொல்றேன், இவங்க இந்த இன்டர்வியூஸ் வரதுக்கு முன்னாடில இருந்தே கங்குவாக்கு பேட் வருதுன்னு நான் சொல்றேன். இது நீங்க சொல்றது உண்மைதான். ப்ரொடியூசர் சொல்றது இன்டர்வியூ அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகுதுன்னா அது சொல்லலை. இது முன்னாடில இருந்தே அப்படிதான் வந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். அப்படி அது இருக்கும் bro, அது ஃபேன்ஸுக்குள்ள இருக்கும் ப்ரோ. அதான் அது சொல்றேனே, ஃபேன்ஸுக்குள்ள கண்டிப்பா அந்த இது இருக்கும். அது இல்லைன்னா பின்ன அதெல்லாம் ஒரு பேடாகல ஒன்னாகலைங்க. சூரிய ஃபேன்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து முன்னாடி மாதிரி இல்லாம ஃபயர் ஆயிட்டாங்க. உண்மைதான். நான் தான் உண்மையான ஃபேக்டர் தான். கொஞ்சம் ப்ரொடியூசரும் அந்த அவங்க வந்து விக்ரம் ஃபேன்ஸோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா. நீங்க அவங்களா வம்பிழுத்து விட்டு இப்போ வந்து விஜய் அந்த சண்டைக்குள்ள அவங்க நுழைஞ்சிட்டாங்க. இல்ல ப்ரோ, அவங்களும் இல்ல, அவங்களுக்குமே அது நீங்களுமே அது கரெக்டா அவங்களுக்குமே கங்குவா தான். அவங்களுக்குமே கங்குவான்ற ஒரு படம் தான் அவங்களும் வச்சிருக்காங்க. சூர்யா மொத்த கேரியர்ல சொல்லல, அவங்க கங்குவா பாத்துக்கோங்க. என்னமா அததாங்க நானும் சொல்றேன். கங்குவா தாங்க பிரச்சனையே. இங்க கங்குவா தான் பிரச்சனையே. உங்களுக்கும் பிரச்சனை தான் ப்ரோ. எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ, வரட்டும் ப்ரோ, பாத்துக்கலாம். அப்படியே இதை பத்தி பேசுறீங்க? நாங்க பேசலையே, அதான் சொல்றேனே, நாங்க பேச வைக்கிறாங்கன்றத விஷயம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. இந்த அவரு இன்டர்வியூ கொடுத்ததுல அதான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தாரு. நேத்திக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் ஞானவேல் அவரு கொடுத்தாரு. எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்தாலும் நாங்க சும்மா இருந்துரும். படம் நல்லா இருந்தா நேத்திக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லாருன்னா, தெரியாம கூட கங்குவா 1க்கு வருவாங்களாமா, கங்குவா 2 பார்ட் 2க்கு வந்து கூட தெரிஞ்சு கூட யாரும் வரமாட்டாங்க காம்படிஷனுக்கு, கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எந்த படத்தையும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ப்ரொடியூசரா ஓகே, அவருக்கு ஒரு இது இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். பட் அதுக்குன்னு அந்த மாதிரி தான் ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு சோசியல் மீடியால கண்டென்ட் இவங்களே கொடுத்துட்றாங்க. நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஏன்னா மொத்த வித்தி இறக்கண வித்தியெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அஞ்சான்ல. ஸோ 10 வருஷம் முன்னாடி கதையே பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. அவங்க இனியும் மறக்கல ப்ரோ, அவங்க மறுபடியுமே கொண்டு வராங்க பாருங்க, நம்மள அஞ்சான் 2ன்னு சொல்ல வைக்கிறாங்க. அடுத்து வர்றது அஞ்சான் 2 அது ஏங்க, அது எல்லாருமே சொல்றதானுங்க. எல்லாருமே சொல்றதானே. என்ன சொல்லுவாங்க, நீங்க முன்னாடி இதுதானே பேசுறீங்க, அது ஓகே. பட் ப்ரோ எல்லாமே இல்ல ப்ரோ. ஆனா அஞ்சான் கிடையாதுல்ல இந்த படம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுல்ல. உங்களுக்கு தெரியுதுல்ல, இது அஞ்சான் 2 கிடையாது. அஞ்சான் 2க்கு இது பேசுனா ஓகே. அதான் இல்ல ப்ரோ, அப்படி சொல்ல அஞ்சான் 2னா அந்த ஸ்கிரிப்ட் அல்ல அந்த மாதிரி சொல்றேன். அஞ்சான் 2 ஆகணும்னு தான் நீங்க விருப்பப்படுறீங்க பாருங்க. இல்ல இவங்க பேசி ஆக்கிடுவாங்கன்னு தோணுது. நல்ல படமா தான் நானும் பாப்பேன் ப்ரோ, கண்டிப்பா நானும் பாப்பேன். பேசி ஆக்க முடியாதுங்க. ஒரு கதையை வந்து 6 மாசம் எழுதி 2 வருஷம் ஷூட் பண்ணி எடுக்கிறவங்க தான் அவங்க முடிவு. அவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க பேசிலாம் ஆக்கிட முடியாது ஒரு படத்தை. அந்த மாதிரிலாம் இப்ப ஜெயிலருக்குலாம் நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலையா, அது ஹிட் ஆயிடுச்சா இல்லையா? அப்புறம் என்ன நீங்க அதுதாங்க உங்களுக்கு என்னன்னா, இந்த படத்தை பத்தி பேசுறது ஒரு போட்டிக்குள்ள திரும்ப அவங்களும் வராங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா? அதுதான் அவங்களுடைய டார்கெட்டா, அது கரெக்டா பண்ணிருக்காங்க. நீங்க ரொம்ப டீப்பா போயிட்டு அப்படி இல்ல ப்ரோ.
டீப்பாலாம் இல்லைங்க, அது உண்மை இல்ல இதுதான் ப்ரோ, உண்மை. அப்படி இல்ல. இவங்க என்னன்னா ஓகே கங்கோ வருது, பெரிய ஓகே பேன் படம், ரொம்ப பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. சூர்யா கேரியர்ல பெரிய பட்ஜெட், ஓகே ஓகே வரட்டும் பார்க்கலாம், அது ஓகே தான். இவங்க குடுக்குற ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே நம்ம தனஞ்சின் சார் தான். அவரு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் இல்ல இல்ல கொஞ்சம் பீஸ்ட் பீஸ்ட் நான் என்ன சொல்றேன், அந்த படம் வந்து அஞ்சான் நாயே ஆகட்டும், சரியா? ஓகே அஞ்சன் டூவே ஆகட்டும், அதை பத்தி யார் கவலை பண்ணணும்? சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன கேட்குறோம், நீங்க என்ன கேட்கணும், கோட்டுக்கு வந்து ஒரு சாங் ப்ரோமோ வந்திருக்குல்ல, என்ன ப்ரோ விஜய் படம் கோட்டு சாங் வருது ப்ரோமோ, இந்த அளவுக்கு ப்ரோமோ கொஞ்சம் சுமாரா இருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண, நீங்க அதை ஃபீல் பண்ணாம எங்க கங்குவை பத்தி இப்படிலாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, நாளை பின்னி ஐபி ஏறி போய் ப்ரோ ரொம்ப கங்கோ ஓவர் பத்தி ஆகி இல்ல bro, அப்புறம் அப்படி படம் இல்ல அப்படி பார்த்துட்டு இல்ல யாரோ bro. பிடிக்கலன்னு கார்த்திக் bro, சொல்லிட்டாங்கன்னா அப்படி இல்ல அப்படி இல்ல இவங்களுக்கு தான் மேனேஜ் ஆகும் இல்ல அப்படின்னு நீங்க இல்ல இல்ல வருத்தப்படுறீங்களா? அந்த இல்ல இல்ல வருத்தம் இது ஏன் இப்போ வருதுன்னு கேக்குறேன். ப்ரொமோஷன்றது அவங்க படத்துக்கு கொடுத்தா பரவாயில்ல, மத்த ஹீரோ கம்பேர் பண்ணியும் மத்த ஹீரோத்தெல்லாம் கம்மி பண்ணி நாங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு டோன்ல பேசுறாங்க. அது நீங்க நோட் பண்ணா தெரியும். அதுதான் சோசியல் மீடியால அப்படிதாங்க பேசுறாங்க. ஏங்க அது டோன்லாம் எந்த கிடையாது, அப்படிதான் ப்ரொடியூசருமே இப்படி பேசுறாங்க. பேசணும்ல ப்ரோ. ரொம்ப இந்த அளவுக்குலாம் போய் ஓப்பனா பேசி சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது ஒரு ஏங்க பேன் இண்டியன் அதுதான் ஸ்டாருன்னா பேசிக்க. இது சூர்யா தான்ற மாதிரி எல்லாம் ஒரு டாக் வருது. அப்ப இப்படி எல்லாம் ஒரு வீடியோ வந்து அப்ப நான் எல்லாருமே டிகரா தான் செய்வாங்க. விஜய் ஃபேனா சரி, அஜித் ஃபேனா சரி. அதுதான் ஆ. அதுதாங்க நானும் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த படம் வந்து எப்படி சொல்றது, ஒரு படம் இந்த படம் வந்தா பாடுறா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு பதட்டமா இல்லையே, இருக்குன்ற மாதிரி தான் நாங்களும் படம் அவங்க வரட்டும் தான் வெயிட் நினைக்கிறாங்க. பண்ணிட்டு அது இருக்கோம். அவங்க வரட்டும் டார்கெட்டா தானே. பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களுமே. ப்ரோ வரட்டும். ஆனா ஆனா ஒண்ணு பேசின ப்ரோ, பத்தி இங்கே ஜஸ்ட் சொல்றேன், உங்களோட ஐடியா கேட்கறோம் அவ்வளவுதான். நீங்க எப்படின்றது அந்த just பேசும்போது பேசுறோம் அவ்வளவுதான். படம் வரட்டும், இதெல்லாம் கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். ஓகே என்னன்றது. அந்த படத்தை ஹைப் பண்ணிட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த பேட்டிலாம் வச்சு ஹைப் பண்ணிட்டாங்க. அதான் அதுக்கு தான் நைட் அது மாதிரி பப்ளிசிட்டி மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, இது ஒரு விதமான பப்ளிசிட்டி தான். பார்க்கலாம். ஆமா அதானே. கண்டிப்பா அதேதான். ஆனா இந்த ஹைப் நல்லா இருந்தா கூட நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது. அது மக்கள் கருத்தா மாறதா இல்லைங்க. படம் நல்லா இருந்தாங்க, நானே நல்லா இல்லைன்னா நல்லா தாங்க சொல்லுவேன், அது வேறங்க. சரியா, அது வேற. ஆனா அந்த ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஹைப் இருக்குல்ல, அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இது ஹைப் வந்து மற்ற ஃபேன்ஸை ட்ரிகர் பண்ணி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டென்ட் வச்சு கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. கார்த்திக் ப்ரோ எப்படின்னா இது ஹைப் ஓகே, ஆனா படம் ரிலீஸ் இப்போ ஒரு படத்துக்கு இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு ஈடி படத்துக்கு இதே மாதிரி வந்து பேசினா நீங்க யாரும் பெருசா கவனிப்பீங்களா? ஈட்டின்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க இல்லையா, இதற்கும் தெரிஞ்சவன், அந்த படத்துக்கு இதே மாதிரி வந்து பாண்டியராஜோ இல்லை வேற யாராவது சன் பிக்சர்ஸோ இவங்களாம் வந்து பேசி பாத்தியா அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க கவனிச்சிருப்பீங்களா அந்த அளவுக்கு? அட போப்பா அப்படின்ற மாதிரி போயிருப்பீங்களா? இப்போ கங்குவாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னா என்ன காரணம்? அது பேன் இண்டியாவா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அதுல வந்து கார்த்தி நடிக்கிறாரு, கார்த்திக் ப்ரோ இல்ல பாபி தேவல் இருக்காரு சீரியஸா அப்படின்னும் போது இல்ல அதான் தப்பு. அப்படி இல்ல ப்ரோ, நாங்க படத்தை இல்லைங்க, இதுக்கு தாங்க விளக்க, இங்க பாருங்க, இதுக்கு தான் விளக்க கிடையாது. பெரிய படம்னு பாக்கல ப்ரோ. பிரசாந்த் நீல அடுத்த அஜித் படம் சொன்னதுக்கு அப்புறம் 4 நாளுக்கு முடியாது நியூஸ் வந்து வந்தப்ப என்ன நடந்துச்சுங்க? அது நடக்காம போட்டோம், இல்ல அப்படி ஒரு ரூமர் கூட இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. அது வந்தப்ப என்னாச்சு, ஒரு பதட்டம் இருந்துச்சா இல்லையா? எங்களுக்கு வாய்க்கா ஐயோ பிரசாந்த் நீல் எப்படிங்க? அது கிடையாது, ப்ரோ. அந்த வாய்க்காத்தகர் தான் நீங்க இங்க வாய்க்கா வெட்டிட்டாங்க, அவ்வளவுதான். இங்க வாய்க்க வெட்டல, இங்க வாய்க்க வெட்ட வாய்ப்பு கம்மி. அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்களா வந்து இது இங்க கோட்டை அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. ஐயோ அதுதாங்க சொல்றேன், அப்படி நீங்க நினைக்கிறதே பெரிய வெற்றி தர்றேன் அவங்களுக்கு. இல்ல ப்ரோ அப்படி இல்ல. அவங்க என்னன்னா உங்களுக்கே தெரியும் கடைசி 10 வருஷத்துல என்ன இது, அப்புறம் ஓடிடில வந்துச்சு 2 படம் நல்ல படம். ஐயா பாருங்க, இதெல்லாம் பழைய கதை. அதான் சொல்றேன். சரியா, பீஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க? 10 வருஷம் நான் தான் சொல்றேன், 10 வருஷம் இல்லைங்க, நான் தான் சொல்றேன் 10 வருஷம் ஹிட் இல்லைன்னு நானே சொல்றேனே. 10 வருஷம் ஹிட்டே கிடையாது, ஆனா அது பிரச்சனையே கிடையாது. சரியா, இந்த படத்தை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அது கரெக்டா பண்ணிட்டாங்க, அது பண்ணதுனாலதான் நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நீங்க பிரசாந்த் நீலுக்கு இல்லைங்க, பிரசாந்த் நீல் அஜித் அப்படின்னு சொன்னானே இல்லைங்க, பிரசாந்த் நீல் அஜித்னு சொன்னானே எடுத்துட்டு போட்டுமே, என்ன இப்ப பாத்துக்குவோம்,
கோட்டோட லியோட கலெக்ஷன் தாண்ட முடியுமா அப்படின்னு நீங்க சொல்லியே. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. அப்படி இருங்க ப்ரோ பிரச்சனை. அதுக்கு இங்க வந்து முன்னாடி அஜித் நிறைய இருக்குல்ல தேடிப்பாரு. ப்ரோ படம், அதெல்லாம் அவரு என்டிஆர் படம் வரும்போது அடுத்த பாத்துக்கலாம் ப்ரோ, படம் வரும்போது என்டிஆர் படம் பாத்துக்கலாம். பண்றாருங்க. என்டிஆர் யாருன்னு தெரியாது. அவரு அடுத்த படம் என்டிஆர் படம் பண்றாரு ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ அப்படின்னு ஏன் வந்தீங்க? அந்த அப்படி ஒண்ணு சம்பவம் நடந்துருமோ, ஒரு 500 கோடி 600 கோடி கலெக்ஷன் ஆயிடுமோ, அந்த ஒரு பதட்டம் இருந்துச்சுல்ல, அதுதான். இது பதட்டம் இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி நிறைய ரெக்கார்ட் இருக்கு. இப்ப எடுக்க வேண்டிய படமே எடுக்காம தான் வேஸ்ட். ஒரே நிமிஷம், நீங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பழைய எல்லாமே ரெக்கார்டெல்லாம் விட்டு தொலைங்க. நான் கேக்குறது நீங்க பாருங்க, 10 வருஷம் அந்த ரெக்கார்டெல்லாம் விட்டுருங்க. அதை நானே தான் ஒத்துக்கிறேன். அப்புறம் விடாமரிச்சு இப்பதான் எடுத்து முடிச்சு, இப்போ நிறைய இதெல்லாம் டிலே ஆகி இப்பதான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிச்சு அடுத்த படம் இன்னும் இருக்கு. ஓகேங்களா, நாங்க பாத்துருக்கோம். உங்க அரசியல் வேலை பாருங்க, மீட்டிங் போட போறாங்க. அது நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ, அது இல்ல, அதுக்கு சொல்லல. ஒரே நிமிஷம் வினத். பீஸ்ட், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாம போயிட்டு கண்ணன் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்களே? கங்குவா ரிலீஸ் ஆக போகுது, நம்ம வாழ்த்திட்டு நம்ம நல்ல படம் நல்லபடியா வெற்றி அடைய சொல்லிட்டு வாழ்த்திட்டு நம்ம போயிடணும். அதுதான் வேலை. யார் ப்ரோ? தினேஷ் பேசுறேன். கங்குவா ரிலீஸ் ஆகுது, அப்ப வாழ்த்துறீங்க, வாழ்த்தல, அதை விட்டுருங்க, அது தனி. சொல்லுங்க தினேஷ். பிரசாந்த் நீல அஜித்னு வந்தப்பயே கதர்னீங்க. கார்த்தி, நாங்கெல்லாம் வந்து அமைதியா போயிட்டோம். நாங்க வாழ்த்தி வழிவிட்டு போயிட்டோம். நாங்க கார்த்திக் ப்ரோ, நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். நவீன் பேசுறேன். இப்ப பீஸ்ட் வந்து சொன்னார்ல, இருங்க பீஸ்ட் வந்து என்ன சொன்னாருன்னா, கடைசி 10 வருஷம். ஒரே நிமிஷம் இரு நவீன், நான் பேசிக்கிறேன், ஒரே நிமிஷம் பிரதர். அந்த கார்த்தி ப்ரோ இப்போ அந்த பீஸ்ட் பேசியிருந்தான். இப்ப அந்த படம் இவ்வளவு பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. அது பேக் ஃபயர் ஆனாலும் படம் சக்சஸ் ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ண போறது நாங்க. இவன் ஏதோ நல்ல படத்தை நாங்க பார்ப்போமே, நல்ல படம் வந்தா பார்ப்போமேன்னு சொல்றான். இவன் இதுக்கு முன்னாடி பார்த்த நல்ல படம்லாம் நாங்க பார்த்திருக்கோமே முன்னாடியே. அந்த நல்ல படத்தோட நீ மரியாதையா பேசு, சரியா? நீ பேசலாம், நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். என்னது நீ பார்த்த நல்ல கேட்டுட்டு தான் இருக்கோம், சரியா? சரியா, நீ கூவறதெல்லாம் கேட்டுட்டு. இதுல வேணாம். தனிப்பட்ட முறையில பேச வரல, ஜாலியா பேசலாம். கான்வர்சேஷன் ஹெல்த்தியா பேசுங்க ப்ரோ, சும்மா சண்டை போட்டுட்டு இப்படி பேசாதீங்க. இல்ல இருங்க, ஓகே ப்ரோ, இருங்க. இல்ல பீஸ்ட் என்ன சொன்னாருன்னா, கடைசி 10 வருஷம் ஹிட் இல்ல ஓடிடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கங்குவா பத்தி என்ன நியூஸ் வந்தாலும் எதுக்கு நீங்க வந்து கதறீங்க? எதுக்கு கண்டுக்கிறீங்க? உங்களுக்குதான் நாங்க வந்து அவ்வளவு பெரிய ஆள் இல்ல அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா கங்குவா பத்தி என்ன நியூஸ் வந்தாலும், சூர்யா பத்தி என்ன நியூஸ் வந்தாலுமே நீங்க வந்து ட்ரிகர் ஆவறீங்க ஈஸியா. படத்தோட கண்டென்ட் அவங்க பார்த்திருக்காங்க. யாரு கங்குவா பத்தி பேசினாலுமே கண்டென்ட்டை பார்த்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஹைப் பண்றாங்க அவங்க படம், அவங்க ப்ராடக்ட். இவங்க சும்மா இங்க ட்விட்டர்ல 650 ரூபா ப்ளூடிக் வாங்கினதுக்கே அது திருப்பி எடுக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பண்றானுங்க. அந்த ஜப்பான் ட்வீட் போடுறானுங்க, அந்த 650 ரூபா காசு எடுக்கணும்ட்டு 350 கோடி போட்டிருக்கானுங்களே. அவனுங்க வந்து படத்தை ஹைப் பண்ணதான் செய்வாங்க. ஏன் நீங்க லியோக்கு பண்ணாதான் சொல்லுங்க. எவ்வளவு கோடி? 350 கோடியா? ஆமா ப்ரோ, 300+ தான். கார்த்திக் ப்ரோ அப்படியா? அவரே கேளுங்க. பட்ஜெட்ல எனக்கு தெரியாதுங்க. இல்ல இது ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட தான் பட்ஜெட். அது ஓகே. இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு பெரிய படம் பிக் பட்ஜெட் மேக்னோசோபஸ் வருதுன்னா யாருமே வந்து ஒரு யூனிட்டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம தலைவன் படம் தான் அதை ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும், அது நம்ம தலைவன் படம் தான் அதை ஃபர்ஸ்ட் அடிக்கணும். இப்ப நார்த் பெல்ட்ல கங்கோ வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அதுவும் நம்ம தலைவன் படம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. இங்க டோலிவுட்ல உங்களுக்கு அப்படி கிடையாது. என்ன ஒரு பிக் பட்ஜெட் வந்தாலுமே யூனிட்டியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்க வந்து என் தலைவன் படம் தான் ஃபர்ஸ்ட் அது அடிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. பீஸ் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். கார்த்திக் ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். பீஸ் நம்மளோட எய்மே வேற. கங்குவா படம் ஹிட் ஆகட்டும், வேட்டையன் ஹிட் ஆகட்டும், அடுத்தடுத்த படம் ஹிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கட்டும். நம்மளோட கோட் செலிப்ரேட் பண்ணுமா, அதுக்கப்புறம் படத்தை செலிப்ரேட் பண்ணுமா, அது போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் எந்த படத்தையுமே தப்பாவும் பேசல. நானும் சொல்லணேன் நல்லா இருந்தா பாப்பேன்னு சொல்லிட்டேன், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களே வந்து ஓவர் ஹைப்பு
ஓவர் பேச்சுன்றதுதான் சொல்றேன், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கான ஏங்க ரிசல்ட்டை நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கோம். பண்ணதாங்க ஏங்க செய்வாங்க. அவங்க ஓவரா அதெல்லாம் பண்ணதான் அவங்க செய்வாங்க. ஓவரா பேசிட்டு போறாங்க. விடுங்க, அவங்க இஷ்டம், அவங்க பேசுறாங்க. ஓவரா பேசிட்டோம், ஓவர்லாம் அதுக்கு கொஞ்சம் பேசுறீங்க, பேர் ரியாக்ட் அவங்க பண்ணுவாங்க இஷ்டம். ப்ரோ. எப்படி ஏன்னா அது மத்தவங்களுக்கும் இது பண்ற மாதிரி பண்றாங்க, மத்தவங்களையும் சீண்டி பாக்குற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுதான், நீங்க உங்க படத்தை நீங்க என்ன வேணா ஹைப் பண்ணுங்க, ப்ரமோட் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா பட் வந்து கம்பேர் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை வருது, வேற எதுவுமே இல்லை. இதுல கம்பேர் பண்ணாங்க ப்ரோ அதான் ப்ரோ, அவர் இன்டர்வியூ தான் ப்ரோ, அந்த திரு சக்தி வேலன் பீஸ்ட் அவரு ஒரே நிமிஷம் பீஸ்ட், அவர் இன்டர்வியூல வந்து விஜய் அஜித்தை வச்சு எதுவுமே இழுக்கல. அவர் ரஜினிக்கு அப்புறம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஓகேவா, தளபதி இழுக்கல, தலை இழுக்கல. ஓகேவா, அப்படி இல்ல, நமக்கு அது தேவையில்லாத மேட்ரு. நமக்கு அடுத்த இந்த படம் கோட்டா, அதுக்கு அடுத்த படமா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு பாலிஷ் போயிட்டே இருக்கணும். இது நமக்கு தேவையில்லாத மேட்ரு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எல்லா படமும் ஹிட் ஆகட்டுமே, கங்கோ ஹிட் ஆகட்டும், வேட்டையன் ஹிட் ஆகட்டும், நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ணலாம். அவ்வளவுதானே. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் இல்ல அப்படி இல்ல. நான் என்ன நீங்க பேசுறேன்னா, அந்த படத்தை, முன்னாடி அந்த வேற டாபிக் படத்தையோ போயிட்டு அந்த இருந்துச்சு, ரியோ. அந்த டாபிக் போனனால நான் அது கம்பேரிட்டிவா கேட்டேன், வேற எதுவுமே இல்ல. வேற எதுவுமே இல்ல, ஜெயிலர் கேட்கணுன்றதுக்காக நான் அந்த கேட்கிறேன். இல்ல ஜெயிலர் ஆடியன்ஸ்ல ரஜினி வந்து பேசினார்ல, அப்போ வந்து ரஜினியோட நீங்க பெரிய ஆளுனா அதை பத்தி கவனிச்சிருக்க மாட்டீங்க, ரைட்டா? சொல்றது விஜய்னு சொல்லுங்க பொதுவாக. ஆனா அது பேசும்போது தான் உங்களுக்கு என்ன தோணுது, ரஜினி எப்படி இங்க பேசலாம், இந்த மாதிரி ரஜினி பேசலாம், ரஜினி ஏன் பேசுறாரு அப்படின்னு ஏன் தோணுது அப்படின்னா, ஒருவேளை ஆயிருமோ, நடந்துருமோ அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான். இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, அப்படி இல்ல. அதுக்கு பதிலும் கொடுத்துட்டோம், அது வேற இல்ல ப்ரோ. நான் இப்ப என்ன சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி நான் பேச வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் போயிட்டு இருந்துச்சு கங்குவா பத்தி. ஸோ அதுவும் கம்பேரிட்டிவ்ல நான் அந்த 2-3 வீடியோ பார்த்தேன், அது கேட்டேன். சரி, ஒரு கிளாரிபிகேஷன் பீஸ்ட் கேட்டேன். ஒரே நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். கங்குவா அதை விட்டுருங்க. கங்குவா ஹிட் ஆகட்டும், தங்கலாம் ஹிட் ஆகட்டும், அவ்வளவுதான், வேட்டை ஹிட் நமக்கு அதெல்லாம் ஆகட்டும், இல்ல ப்ரோ. நான் அதை கேட்கல, நான் இந்த தேவையே பேசுறத இல்லை. வரதுக்கு நம்ம முன்னாடி ஃபேன் ப்ரோ, ஃபைட்டே இல்ல அப்படி தேவையில்லை. இல்ல. ஆமா, கண்டிப்பா நம்ம கண்டிப்பா. எல்லாத்தையும் ரசிப்போம், எல்லாத்தையும் ஹிட் பண்ணுவோம், ஜாலியா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ப்ரோ. நான் என்னன்னா, இதுக்கு முன்னாடி டாபிக் யாரும் பாருங்க, பேசிட்டு அவர் இருந்தாங்க எவ்வளவு அழகா டிவி கேட்கறா பேசுறாரு. நீங்க இன்னும் விஜய் ஃபேனா பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. இல்ல அப்படி இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி டாபிக் வந்ததுனால நான் அதை பத்தி கேட்டேன், வேற எதுவும் வேற டாபிக் இருந்தா வேற கேட்டிருப்பேன். அதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, சோ அதனாலதான் அதை பத்தி கேட்டேன், வேற எதுவும் இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எல்லாம் பார்க்கத்தானே போறோம், எல்லா படத்தையும் பார்க்க தான் போறோம். எல்லா படத்தையும் ரிசல்ட் என்னன்னு தெரிய போகுது, அப்படின்னு பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். எல்லாமே தமிழ் தெரிய சினிமா, போகுதுங்க உலகத்துல. நம்ம சினிமா. எதையும் முடி மறைச்சு ஒழிக்க ஆமா, முடியுமா என்ன? இப்பவே ஏன்னா நிறைய இதுல இது போயிட்டு இருக்கு, ஏதோ ஸ்ட்ரைக் அது இதுன்னு, அது வேற இதுல போயிட்டு இருக்கு. பீஸ்ட் சிம்பிள் தான். கோலிவுட் சினிமா நம்ம சினிமா. ரஜினி படம், கமல் படம், எல்லா படமும் நம்ம படம் தான். எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம், அப்படியே போயிடணும். இதுக்கப்புறம் ஃபேன் ஃபைட்டே போக கூடாது. நம்மளால முடிச்சு, அவ்வளவு நம்ம அதை பாத்துக்கலாம். அது வேற, நமக்கு வேற இருக்கு அப்படின்றீங்க, அதானே? ஆமா, நமக்கு வேற வேலை நிறைய இருக்கு. இந்த ஃபேன் ஃபைட்டுக்குள்ளேயே போக கூடாது, அப்படியே போயிடலாம். இல்ல போல, ஃபேன் ஃபைட்டுக்கு எல்லாம் போல. நான் வீட்டு தான் கேட்டேன், வேற யாருக்குமே பேசல. கார்த்திக் ப்ரோட்டு தான் கேள்வி கேட்டேன், வேற எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்து. ஓகே கார்த்திக் ப்ரோ, குட் நைட். குட் நைட். தேங்க்யூ ஃபார் ஸ்பீக்கர். மலேசியா அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் மாதிரி இருங்கயா. நான் ஏன் எடுத்துக்கிறீங்க? எல்லாம் பாருங்க, FTFI செஞ்ச எல்லாம் ஒன்னா போவோம் பாக்குறதுக்கு. ஒன்னாதாங்க போவோம். யார் சொன்னா தனித்தனியா போகணும்? இல்லைங்க, எங்கேயும் ஒன்னாதான் போவோம். ரோலெக்ஸ் இல்ல, FTFI செஞ்சா எல்லாம் ஒன்னா போய் பார்ப்போம். இன்வைட் பண்ணுவோம், அஜித் ஃபேன்ஸ் கிளப், விஜய் ஃபேன்ஸ் கிளப்லாம் இன்வைட் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்வாங்க மலேசியாவில். விஜய் படம் வந்தாலும் சரி, இங்கேயும் அப்படிதானுங்க. இங்கேயும் அப்படிதான். இங்க வந்து ரெண்டு படம் ஒன்னா வந்தாலே அடிச்சுக்கிறாங்களே. இல்ல, நான் மலேசியா பீப்புள் சொல்றேன். இப்ப சண்டை வராம எல்லாம் ஒற்றுமையா ஒன்னா உட்காந்து பட்டாசு வெடிப்பாங்க. ஒரு 2 படம் ஒன்னா வந்தாலும். விசுவாச பேட்டர்லாம் விளையாடும் போது எல்லாம் ஒன்னா உட்காந்து பார்த்தாங்க. ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்லாம் விசுவாசம் பேட்ட டைம்ல. அது சொல்றேன். ப்ரோ இங்க எல்லாரும் ஒன்னாதான் ப்ரோ பாக்குறாங்க, யாரும் தனித்தனியா பாக்கல. இங்கேயும் ஒன்னதாங்க பாக்குறாங்க, கருத்து தாங்க வேற வேற. இங்க அடிச்சுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இல்லை. இங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டா நேர ஜெயில தான். இங்க மட்டும் என்ன மண்டையா உடைச்சிட்டாங்க மாத்தி மாத்தி.
இங்கெல்லாம் லோக துப்பாக்கி தான் பேசுவான் போலீஸார் துப்பாக்கி. நம்ம தமிழ்நாடு நிலவரமே மோசமா இருக்கிற மாதிரி. நீங்க ஒண்ணுங்க சும்மா லாஜிக் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மலேசியால என்ன டைம் ப்ரோ? தூக்கத்துல பேசுறீங்களா? இல்ல ப்ரோ 3:20 ஆச்சு. இல்ல பொதுவா சொல்றேன். மலேசியால வந்து அந்த மாரி ஃபேன் ஃபைட்லாம் அடிச்சுக்க மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ரொம்ப அடிச்சுக்க மாட்டாங்க. ஏய் அடிச்சுக்க மாட்டாங்க இங்க மட்டும் யாருங்க அடிச்சுட்டா? யார போய் யாருங்க அடிச்சா? எனக்கு ஒன்றும் புரியலையே இல்ல எனக்கு. இந்த டிஎல்ல சண்டை வருதுல, ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணி. இல்ல ப்ரோ, ஏங்க இதெல்லாம் ட்விட்டர்ல மட்டும் தான் சண்டை போடுவாங்க, கருத்து மோதலுங்க. ஆஃப்லைன்ல சண்டை போட மாட்டாங்க. கருத்து மோதலுங்க இதெல்லாம். ஆமா ஆமா ப்ரோ, அதான் சிஎஸ்கே ஃபேனும் அந்த மாதிரி இது பெங்களூரு சன்ரைசர்ஸ் பெங்களூர் என்னப்பா டீமு இங்கெல்லாம் இல்ல ஆர்சிபி டீம் பேரே வந்து போச்சுப்பா. ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுக்கு நீ ஒன்று என்ன பிடிக்காதா? அப்படிலாம் கிடையாது. போட்டியா பாருங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையுமே சண்டைன்னு பார்க்க கூடாது, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ப்ரோ இங்க உள்ளவங்க என்ன தெரியுமா ப்ரோ சொல்லுவாங்க? ஏங்க இது ஒரு WWE மாதிரி தாங்க பார்க்கணும். இல்ல அதான் ப்ரோ, நான் கூட ஃபேன் ஃபைட் போடுறது தான், இல்லைன்னு சொல்லல. இது ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, மலேசியால உள்ளவங்க என்ன தெரியுமா ப்ரோ சொல்லுவாங்க? மலேசியால நீங்க வந்து நாட்டை காப்பாத்தீங்க. நீங்க வந்து ஏதாவது வந்து அன்பு பரப்புங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. மலேசியால வந்து அடுத்த கண்டுபிடிச்சு மொத்தம் கூட கொடுங்க. எங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல அஜித் ஃபேன்ஸை பார்த்து பரவாயில்ல விட்டு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நமக்குள்ள எதுக்கு சண்டை? அதெல்லாம் மலேசியால நாங்க அப்படி கிடையாது. ஹலோ மலேசியால அப்படி இருந்துக்குங்க, நான் அப்படிலாம் இருக்க முடியாது. ஹலோ மலேசியால அந்த பேர் இல்லை. கேக்குதா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆல்ரெடி இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியல, நான் கொஞ்ச நாளா ஸ்பேஸ் வரல. அந்த நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டரா ப்ரோ? இல்ல நான் இல்லை ப்ரோ, ஒருத்தர் வாங்கியிருக்காங்க சேலம் மட்டும். அந்த சேலம் மட்டும் இப்ப நான் இல்லை. ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது அவுட்புட் ஏதாவது தெரியுமா ப்ரோ? அந்த படம் ஹிந்தியில பாத்துருக்கீங்களா நீங்க? அந்த படத்தோட இல்ல ரீமேக் இல்ல தான் ப்ரோ. அந்த படம். ஓகே 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 ப்ரோ. உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு? கதை அவ்வளவு தாங்க. கான்ஃபிடண்டா இருக்கா எப்படி ப்ரோ? எனக்கு ஏன் கான்ஃபிடண்டா இருக்கணும்? இல்ல நீங்க இது பண்றதுனால கேட்கிற, ஏதாவது ஐடியாவா இருக்கான்னு கேட்கறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நமக்கு எல்லாமே லாபம் தாங்க. ஓகே ஓகே. ஹலோ கார்த்தி ப்ரோ, கோட் பத்தி சொல்லுங்க. கோட்டை பத்தி அந்த தேர்ட் சிங்கிள் ப்ரோமோ விட்டுருக்காங்கல்ல ப்ரோ, அதை பத்தி எதனா சொல்லுங்க ப்ரோ. சாங்லாம் நீங்க பெருசா தானே எதிர்பார்க்க வேண்டாங்க. அது யுவன் சங்கர் ராஜா மியூசிக்னோன்னா அது தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க வந்து லியோவை கம்பேர் பண்ணி, அதுக்கு முன்னாடி பீஸ்டை கம்பேர் பண்ணி, வாரிசை கம்பேர் பண்ணி அப்படிலாம் எதிர்பார்க்க வேணாம். யுவன் சங்கர் ராஜா போது சாங் கொஞ்சம் லெட் டவுனாக தான் இருக்கும். ஓகேவா? அதை விட்டுருங்க, அதை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆனால் நல்ல சாங் வந்துச்சுன்னா ஓகே நல்லா இருக்கு. பட் படமாக எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ரேசியாக அது ஒரு ஃபேண்டஸியா அந்த அந்த வெங்கட் ஒரு ஸ்டைலில் ஒரு படம் அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்தால் பார்த்துருப்போம். அவ்வளோதான். சாங்க்காகவே இந்த படங்க ஓடி இருக்கு அப்படிலாம் கிடையாதுல்ல. சாங் சுமாராக இருக்கு. சாங் சூப்பராக இருந்தால் மட்டும் படம் நல்லா இல்லைன்னா, பீஸ்ட்டுக்கெலாம் என்ன சாங் பீஸ்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு சாங்லாம். அந்த படத்துக்கு என்ன ரிவ்யூ வந்துச்சு? அதான் சாங்க்கும் படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? யுவன் கிட்ட நீங்க எதாவது எதிர்பார்க்க முடியும், யுவன் கிட்ட எதிர்பார்த்தது தான் இது. ஓகே ஓகே ப்ரோ. இல்ல டைரக்டர் உட்காந்து அது கேட்க மாட்டாங்களா ப்ரோ? இந்த மாதிரி வேற டியூன் அந்த மாதிரி ஒர்க் பண்ண நீங்க என்ன உட்காந்து கேட்டாலும் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. படத்தோட அது கனெக்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு அப்படின்னா அது ஒர்க் ஆயிடுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அதனால சாங்லாம் பெருசாலாம் நீங்க மைண்ட் பண்ணது தேவையில்லை. ஓகேவா? படம் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. கார்த்திக் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. கங்குவா ட்ரெய்லர் வந்து தங்கலான் ரிலீஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அது? தெரியல ப்ரோ, எதிர்பார்க்கலாம். ஒருவேளை தங்கலான் ரிலீஸ்ல தங்கலான் கூட ட்ரெய்லர் வந்து தியேட்டர்ல வர்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம்.
ஓகே ப்ரோ. ப்ரொமோஷன் பிளான்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா ப்ரோ? இதை பத்தி முன்னாடி தனஞ்சன் கங்குவாக்கு சார் பேசிட்டு இருந்தாரு, அவரு இப்ப ஆஃப் பண்ணி விட்டீங்க. நீங்க திட்டிருந்தீங்க, அவர் பேசுறதே இல்லை. நீங்க சும்மா சும்மா வாய்க்காச்சு சும்மா இருக்காதுல்ல. அவரு அப்பப்போ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருப்பாரு அப்டேட்டு. அவரையும் வந்து ஒம்பெடுத்து திட்டி. அவர் அப்டேட் மட்டுமா கொடுக்குறாரு, படத்தையே கண்டென்ட்டே சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால அவர் இதனால இல்லாதனால கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. மேபி வருவார்னு நினைக்கிறேன். தங்கலான் ரிலீஸ் அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு யூடியூப்ல. ஆமா, கம்பேக் கொடுப்பாரு கண்டிப்பா. ஏங்க அது அவர் பேசுறதே இல்லைங்களா அப்போ தனஞ்சன் சார்? ரீசெண்டா வந்து இன்டர்வியூ எதுவுமே வரலையா வருது? ப்ரோ ஒரு அன்பிளாக் பண்ணிட்டாரா கார்த்திக் ப்ரோ உங்களை? கேட்கல. என்ன சொன்னது அவரு? கேக்குதா? இல்ல கேட்கல ப்ரோ, அவர் பேசுறதே கேட்கல. யாருமே கேட்கலையா? சரி கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. ஒட்டனா யாரு? ஒட்டஞ்சித்திரம் விநாயகமா? ஆமா ப்ரோ. சரி இந்த சமீப காலமா விஜய் ஃபேன்ஸ்ல கொஞ்சம் மெச்சூரா பேசுறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லா ஃபேன்ஸும் நம்ம அரசியல் இறங்கிட்டாங்கல்ல. எல்லாம் நடிச்சு பழகிட்டாங்க ப்ரோ. இல்லைங்க, அரசியல் இறங்கிட்டாங்க. நீங்களும் ஓட்டு போடணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. தொலைநோக்கு பார்வையோட ஃபியூச்சர் யோசிச்சு வருங்காலத்துக்கான வருங்காலத்தின் வழியில தலைவன் புஷியானந்த வழியில பயணிக்கிறாங்க. ஓகே தான், பட் ரியாலிட்டி என்ன சண்டே அதே போட்டு போயிடலாம். பட் இவனுக்கு வந்து ரொம்ப ஐசக்கெல்லாம் சத்தியமா தாங்க. ராம்குமார்லாம் எங்களுக்கு ட்வீட் விஷ் பண்ணி ட்வீட் போடுறான். காலத்தின் கொடுமையா இருக்குது இதெல்லாம். என்ன போட்டாம இல்ல பொதுவா பாக்குறேன், நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் பாக்குறேன். தமிழ் சினிமா வளரணும் எப்ப பின்றாங்கடா சாமி. தமிழ் சினிமா வளரணுமா? பொதுவா நிறைய பாக்குறேன் இந்த மாதிரி ட்வீட், நிறைய கண்ணில் பார்த்தேன். சடனா எதுவும் ஞாபகம் வரல டக்குன்னு. அவங்க பேசாம சண்டே செஞ்சுட்டு தமிழ்நாடே இல்லைங்க, அவங்க தமிழ்நாடு வளரணும்னு நினைக்கும் போது தமிழ் சினிமாவும் அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அடங்குது இல்லையா, அதனால அவங்க நினைக்கிறாங்க அது. அதான் பேசாம அவங்க சண்டே செய்யலாம் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதானே இருந்தானுங்க. இப்ப டைவர்ட் பண்ணி விட்டாங்க. மாதிரி பிரசாந்த் ப்ராஜெக்ட்னு சொன்னேன், லைட்டா சண்டை போட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த டிவிக்கு கைஸ்ல மாறிட்டாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் லைட்டா பதட்டப்பட்டானுங்க. பதட்டப்பட்டு இது எப்படி அது பிரச்சனை நெல்லி எப்படி இருந்திருப்பாரு உங்களுக்கு? இல்லை தம்பி, உங்க பிரச்சனை தம்பி அப்படியா? சரி சரி விடுங்க விடுங்க. இருந்தாலும் நாங்க டிவிக்கே தான் நம்ம கோல் வேற. சரி ஓகே ரைட்டு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இப்ப கங்குவான டக்கு என்ன கங்குவா என்ன நீ எப்ப கலர் ஓகே கங்குவா ஓகே ரைட்டு, எங்க பிரச்சனை எங்க எய்ம் வரங்க அப்படின்னு அங்கங்க லைட்டா அது உடனே மாறாதுல்ல, கொஞ்சம் டைம் ஆகும். ஆமா ப்ரோ. இப்போ எப்படி சொல்றேன், ஒரு ஃப்ரீ ஃபேனா அவனால இருக்க முடியல. ஆக்சுவலா வந்து ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, எடுத்து சண்டை போடுறோம், அப்போஸ் பண்ணி பேசுறோம், எல்லாம் ஓகே. பட் இப்போ அவங்க அரசியல் போனதுனால இப்போ அவங்களால ஒரு ஃப்ரீயா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்குல்ல. ஒரு முகமூடி போடுற மாதிரி ஆயிட்டாங்க. ஓட்டு முக்கியம் இல்ல. அப்படிதான் கிடையாது. இதனாலலாம் ஓட்டு மாறாதுங்க, இதனாலலாம் ஓட்டு இறங்காது, அது ஏறாது இறங்காது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அது உண்மைதான். ஒரு குழப்பம் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல. அதெல்லாம் விடுப்பாப்பா.
நீ பாட்டு கங்குவா பண்றீங்க, ரிலீஸ் பண்ணிட்டு போங்கப்பா. எதுக்குப்பா வந்து விஜய் இழுக்கிறீங்க, அஜித் இழுக்கிறீங்க? அதான் ஒரே இதுதான். யாரையா நீங்க இழுத்தாங்க? நீங்க யார் சும்மா வந்து இழுத்தாங்க? போற பக்கம் வந்து எங்க எதுக்குப்பா இருக்கிறீங்க? நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, எல்லாரும் நாங்கப்பா பாக்குறோம். எதுக்குப்பா இழுக்கிறீங்க? உங்க குரூப்பே இருக்குது. யாரையா இழுத்தாங்க? யாரை அவரு இழுத்தாங்க? பேசுறது அவங்க குரூப்ல இருக்கிறாங்க பேசுறாங்க பாத்தீங்களா? விஜயோட பாக்ஸ் ஆஃபீஸ் எதுக்கு இதெல்லாம் யார் எல்லாருமே விஜயோட பாக்குற பாக்ஸ் படம். ஆஃபீஸ்? யார் பேசுனா? யார் பேசுனா விஜயோட சக்தி பாக்ஸ் ஃப்ரீ ஆஃபீஸ்? ஃபேக்டரி பேசுறாங்க, அங்க எல்லாருமே பேசுறாங்க. அவங்க நான் என்ன சொல்றேன் எல்லாருமே பேச வராங்க. என்ன எல்லாருமே பேசுனாங்க? இல்ல என்ன பேசுனாங்க சொல்லு. அவர் என்ன விஜயோட படத்தோட அதிகமா கலெக்ஷன் பண்ணோம், அஜித்தோட நான் என்ன படத்தோட அதிகமா சொல்றேன்னா, அப்படியே இவ்வளவு பேசுனாங்க? நாள் எல்லாருமே விஜய் அஜித் ஃபேன்ஸ் ஜெனரலா வந்து சூர்யா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கும் வந்து ஒரு நார்மலான ஒரு படம், பேன் இந்தியா படம், நாங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். நீங்க எதுக்கு வந்து வரீங்க? எதுக்கு ஃபைட்? நீ பண்ணாலும் வரீங்களா? எங்க பண்ணாலும் வரீங்க? எல்லாருமே பார்ப்பாங்க. சிறுத்தை சிவா படம், சரி, பேன் இந்தியா படம் எல்லாருமே பார்ப்பாங்க. பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் முடிஞ்சு போச்சு. எதுக்கு நீ இப்ப நீ எதுக்கு தேவையெல்லாம் பண்றீங்க? எதுக்கு அனுப்புற? அவர் எதுக்கு சக்தி அனுப்புற? ஃபிலிம் என்ன ஃபேக்டரி என்ன ஓனர் தேவையில்லாம என்ன பேசிட்டு பண்ணாங்க? இருக்காரு போல. என்ன எதுக்காக அனுப்புற? இப்ப என்ன தேவையில்லாம பண்ணாங்க? இல்ல சும்மா வந்து நீங்க வந்து எதுக்கு தேவையில்லாத வந்து விஜய் கிட்ட வந்து அஜித் கிட்ட வந்து ரஜினி கிட்ட வந்து விஜய் அஜித் இந்த அவங்க பேரே அதுல இல்ல. அப்ப சும்மா அதையே பேசிட்டு இருந்தா? அவங்க பேசுறாங்க, நீ பேசலையா? அவங்க குரூப் பேசுதியா? எப்ப பார்த்தாலும் கங்குவா பேசுனா வந்து விஜய் பேசுறாங்க, அஜித் பேசுறாங்க, ரஜினியோட பாக்ஸ் ஆபீஸ் பேசுறாங்க. எதுக்கு நீங்க வந்து இல்ல நீங்க ஒரு படம் ரிலீஸ் பண்றீங்க, ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு பேன் இண்டியா பண்றீங்க, எல்லாரும் பார்க்கணும், அதான் உங்களோட டார்கெட். எல்லாம் சந்தோஷமா பாருங்க, எல்லாருமே எல்லா ஃபேன்ஸும் பாருங்க, அப்ப பேசுவாங்க. கேஜிஎஃப் மாதிரி நீயே எதுக்கு ஒத்துக்கிட்டியா? சிரிக்க? அப்ப அவங்களே சந்தோஷப்பட்டுருவாங்க. நீ சிரிக்க கூடாதீங்க. நீ சிரிக்காத. அவங்க பண்றாங்க, பண்ணிட்டு போறாங்க. அவங்க வந்து ஒரு பேன் இண்டியா பண்ணும் போது ஒரு பண்ணிட்டு போறாங்க, நிறைய ஸ்கிரீன்ஸ் பண்றாங்க, எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. சரி, ஓகே. அது நீங்க உங்களுக்கு என்ன எதுக்கு? பிரச்சனை? இல்ல எங்களுக்கு பிரச்சனை பாப்பா. அஜித் ஃபேன்ஸுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு யாருக்கு பிரச்சனை இல்லப்பா. நீங்க வந்து தேவையில்லாத அவன் ஒரு இந்த பிகன் சில கலாட்டால ஒரு 10 பேரை கூட்டு வந்து எது தேவையில்லாத அஜித் விஜய் இந்த ரஜினியை வந்து பேச வேண்டாம்னு சொல்ல வர்றேன். அதுதான் எதுக்கு சூர்யா அது பண்ணாரு, அதை பண்ணாரு, பேசுங்க. நீங்க மட்டும் போங்க. எதுக்கு தேவையில்லாத ப்ரோ அது பண்ணாரு? அஜித் விஜய் பத்தி பேசவே இல்லை. நீங்க தான் அஜித் விஜய்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு கிளிப்பு காட்டுங்க அஜித் விஜய் பத்தி பேசினது. பேசிட்டா நீங்க வந்து போயிருவீங்களா? இது ஐடி விட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. படத்தை ப்ரோமோட் பண்றாங்க. நீ காட்டியா? முதல்ல காட்டிட்டு பேசியா? சும்மா இந்த கேள்விதான் கேட்கறது. அந்த மாதிரிலாம் அவங்க பேசவே இல்லை. சக்தி பிலிம் ஃபேக்டரியில அவங்க ஓப்பனா பேசிருக்காங்க. என்னையே திருப்பி என்ன பேசிருக்காங்க? எல்லாத்துக்கான எல்லாருமே பார்க்க எதுக்கியா நீங்க வந்து இது பண்றீங்க? நீ சொன்ன அஜித் விஜய் வந்து பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படணும்? நாங்க எதுக்கே பயப்படணும்? நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. பயப்படுறாங்கன்னா சொல்லுப்பா. பதட்டப்படுறாங்க. என்ன பதட்டம்? என்ன எங்களுக்கு என்ன பதட்டம்? இது வந்து ஒரு தமிழ் சினிமால இந்த இதுல சொல்லுவாங்க, இந்த மார்க்கண்ட சொல்லுவார்ல எங்க தலைவர், விளையாட்டா பேசுறாளே விளையாடிரோளோ அப்படின்ற மாதிரி. இவங்க பேசுறாங்களே ஏதாவது செஞ்சிருவாளோ. சண்டை வந்து போடுற ஆளு உன்னை அஜித்தா இருக்கணும், விஜயா இருக்கணும். அதுல வந்து சூர்யா, அதுல வந்து விக்ரம் வரமாட்டாரு, தனுஷ் வரமாட்டாரு, சிம்பு வரமாட்டாரு. எங்களோட ரைவல் இது வேற. அதனால நாங்க வந்து சூரியன் வந்து சண்டைக்கு வரல. அவர் நாங்க படம் பார்ப்போம். அவனுக்கு இல்ல எனக்கு புரியலையா? அவனுக்கு கேட்டா இங்க பிரச்சனை வேணும்ன்றான், உங்களை கேட்டா யாருதே உங்களுக்கு பிரச்சனை? நாங்க ஒரு சண்டைக்கே வரலங்கிற. நாங்க ஒரு படம் பார்ப்போங்கிற. நீங்க வந்து நாங்க வந்து அவர் படம் பார்த்து நாங்க எதுக்கே பயப்படணும்? நீ நேப்பா சொல்லிட்டு போயிட்டு நீ எதுக்கு நாங்க பயப்படணும்? பயப்பட அவசியம் இல்லை. எனக்கு புரியல. நான் சாட்டர்டே நைட் இல்ல டிவி கேட்கறவங்க கேட்டா இங்க போட்டி இல்லைங்க, நாங்க வேற எய்ம்ல இருக்கோன்றானுங்க. நீங்க உங்களே கேட்டா இங்க பிரச்சனையே இல்லைங்க அப்படின்றீங்க. உங்களுக்கு அப்ப என்ன 2 பேரும் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? அது இல்ல, நீ போற போக்குல வந்து
நாங்க வந்து இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன், நானே கேக்குறேன், சூர்யாக்கு படம் பண்றாரு எல்லாம் ஆமாய்யா சந்தோஷமா சொல்லியா, பார்க்க ஐயோ போறோம். இல்லையா, அவங்களுக்கு கேட்டா அஜித் அவங்களுக்கு கேட்டா fans, எங்க விஜய் பிரச்சனையே fans எது கிடையாது, வந்து நாங்க வேற வந்து எய்ம்ல பில்டப் பண்றாங்க. இருக்கோன்றாங்க. எப்படி சொல்லலாம் காட்சி? நாங்க நீ இந்த பாட்டு எய்ம்ல போற இல்ல, போக்குல நீங்க சொல்லிட்டு போயிட்ட நீ. எதுலதான் இருக்கு, எந்த நீ எய்ம்ல பாட்டு இருக்கீங்க போற போக்குல சொல்லிட்டு போயிட்ட. இது என்ன கார்த்தி? இது சம்பந்தமே இல்ல கார்த்தி இது பேசுறது. எதுக்கு அஜித் பத்தி விஜய் பத்தி எதுக்கு பதட்டம் பண்ணும்? என்ன என்ன காரியம் இருக்கு? பதட்டப்படுறதுக்கு யாரு? 2 பேரும் நடுவுல வராங்க, யாரு வர போறாங்க? இவங்கள ஐயோ, பேசி அவங்க 2 பேசி பேரும் நடுவுல வர்றாங்களோ இல்லையா, இவங்க நடுவுல வர்றாங்கல்ல, அத பேசு. ராபின்சன், எப்பா நீங்களே பேசி பேசி கங்குவா ப்ரொமோட் பண்ணுகிறீங்க. இங்க பாருங்க தருண், அதுல நம்ம எல்லாருமே எல்லா ஃபேன்ஸும் பார்க்க போறவங்க, விஜய் சூர்யா ஃபேன்ஸை பார்க்க போறாங்க. சும்மா வந்து இந்த மீடியால இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க ஏதாவது பேசிட்டு போறாங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ஃபேன்ஸுமே வந்து சூர்யாவை பார்க்க போறாங்க. சிங்கம் பாத்தீங்களா, அத மாதிரி ஏதோ ஒரு படம், சூரிய படம் பாத்தீங்களா, அது மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுக்கிட்டு நம்ம வந்து நீங்க எங்க இருக்கிற நாங்க புகழ்த்தப்படுறோம், நாங்க கஷ்டப்படுறோம், எதுக்கு திருப்பி திருப்பி பேசி அங்க வந்து அவங்க ட்வீட் பண்றாங்க. ஒரே என்னப்பா எதுப்பா உடுப்பா, நாங்க நம்மள சொன்னோம், இன்னைக்கு கூட பேசுறேன், எப்பா உடுப்பா அவர் பாரு சூரிய பேரு படம் பண்றாரு போறாரு, நம்ம சந்தோஷமா போறோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவரு பாட்டு படம் பண்றாரு, நம்ம எதுக்கு அவரு நம்ம அஜித் விஜய் சண்டைக்குள்ள வர மாட்டாரு. அஜித் விஜய் சண்டையா? அஜித் விஜய்க்கு தனியா சண்டை ஏதாவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் நீங்க மட்டும் சண்டை போடுவீங்கன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? யோ அது எங்க முடியாது, நீங்க எப்படி வருவீங்க? அதே அவங்ககிட்ட கேட்டோம்னா எப்பா அப்பா எப்பாருப்பா சினிமாவே எப்பா கிடையாது, நாங்க வேற ரேஞ்சுக்கு. எப்பா நான் வந்து சூரிய மலை தனிப்பட்ட நான் ரொம்ப இது இருக்குப்பா. ஆனா நீங்க வந்து அன்னைக்கு உங்களோட சுய லாபத்துக்காக நீங்க வந்து அமேசான் பிரைமோட நல்ல ஒரு 90 கோடி பண்ணிக்கிட்டு பண்ணவரப்பா நீங்க. அன்னைக்கு அஜித்தா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்கப்பா, நீங்க பண்ணீங்களாப்பா? இதெல்லாம் வந்து பல விஷயம் பேசுங்கப்பா, விடுங்கப்பா. நீங்க உங்களுக்கு வந்து நீங்க பாட்டு சம்பாரிச்சு போயிட்டாங்கப்பா, அதான் வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்கப்பா. அஜித் விஜய் வேங்கப்பா, அதான் விடுங்க. நீங்க வந்து அஜித் விஜய் ஃபேன்ஸ் அங்குவா பாப்பாங்க, நீங்க வந்து தேவையில்லாத. ஏன் விஜய்ன்னு சொல்லாம அஜித் விஜய்னு பேசிட்டு இருக்க நீ? விஜய் பெரியாளா அஜித் பெரியாளா? அஜித் தான் பெரிய ஆளு. இது என்ன பேரு திருப்பி என்ன காரியமே இல்லையா? அது என்ன காரியமே இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நீ வந்து தேவையில்லாத வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்து 2 பேரும் வந்து பயப்படுறாங்க, 2 பேரும் வந்து அது வந்து அது பதட்டப்படுறாங்க, நீ பேசிட்டு போயிட்டு நீ என்னப்பா என்ன பதட்டப்படுறாங்க? யாரு அவங்க? அவரு என்ன கேஜிஎஃப் யஷா? அது இல்ல புரியல. 1000 கோடி அடி போறது எல்லாரும் பார்க்க போறாங்க, நாங்க பார்க்க போறோம், ரஜினி ஃபேன்ஸ் பார்க்க போறாங்க, எல்லாரும் சந்தோஷமா பார்க்க வராங்க. சூர்யாப்பா எல்லாருமே வந்து பார்க்க போறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுதான் என் பிரச்சனையே, எல்லாரும் பாத்துருவாங்களோ தான் பிரச்சனை உங்களுக்கு. ஹலோ கார்த்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அது இந்திய கட்சி தான் வீட்டுல தலைவர் படம், தலைவர் நாட்ட தளபதி ஃபேன். இப்பெல்லாம் வியூஸ் வர மாட்டேது, ஒன்னும் வர மாட்டேது. இல்ல நாங்க கட்சி போனதுனாலயா இல்ல டைவர்ட் ஆயிட்டோமா, ஒண்ணுமே புரியல. ஆமாங்க, டைவர்ட் ஆயிட்டீங்க, அது உண்மைதான். அது உண்மைதாங்க, டைவர்ட் ஆயிட்டீங்க. நிறைய 7 லட்சத்துல இருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு. கோட் நல்லா இருக்கா? நீங்க அன்னைக்கு இல்ல, அது உண்மை. அப்ப யாரும் நடிச்சுட்டாங்க. கோட்டு ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க நல்லா இருக்கும் சம்திங் ஏதோ சொல்ல வந்தீங்க, அது யாரும் அதுக்குள்ள யாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது உண்மைதாங்க, டைவர்ஷன் நிறைய இருக்குங்க. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே டைவர்ஷன் நிறைய இருக்கு. அதுதான் அதை கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் போல நாங்களே. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியல. இதே நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயும் வேறங்க, எங்க இலக்கு வேற. இலக்கு வேறதான், அது நாங்க விட்டு கொடுக்க முடியாது. இருந்தாலும் சொல்றேன், எல்லா கட்சியுமே இப்ப சீமான்லாம் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு போட்டுக்கு. அவங்களே வந்து வேற வேலை இல்லாம அரசியல் எதை பத்தியுமே பேசுறதுக்கு இந்த பாயிண்ட் இல்லாம போட்டு படத்துக்கு ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆளே இல்லாத இடத்துல வந்து மாஞ்சோலை கிஞ்சோலைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்கயா, கோட்டுன்னு ஒரு படம் இருக்கு, அதை பத்தி பேசுவோம்னா அதை விட்டுட்டீங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம போயிட்டு அங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு, இங்க சாக்கடை உடைஞ்சு போச்சு, இங்க வந்து தண்ணி வரல,
இதுதான் அது இப்ப இங்க அஜித்தும் பாலம் பாட்டு உடைஞ்சு கொடுக்க போச்சு மாட்டாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீ. அவருக்கு ஏதாவது நடுவில் ஏதாவது கொடுத்தாலும் அவரோடய சண்டை விட்டுக்கலாம். அவரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் படம் இப்ப லேட்டா தாங்க வரும். அது பிரச்சனை இல்லை. அதை அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க பிரச்சனை இல்லை. இல்ல அதுதான் சண்டையாவது போட்டுட்டு இருக்கோம்றான். அந்த சண்டையும் இல்லாததுனால இப்ப யாரு கூட சண்டை போடுறதுன்னு தெரியாம ஒண்ணும் தெரியாம உட்காந்துட்டு. இப்ப இது பாட்டு நல்லா இல்லைங்கிறதுனால வியூஸ் வரலன்னு நினைக்கிறீங்களா, இல்ல என்ன நினைக்க கட்சி ஆரம்பிச்சதுனால நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் தான் ப்ரோ, வேற இல்ல பாலிடிக்ஸ் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. டைவர்ஷன் இருக்கு ப்ரோ. ஃபேன்ஸ் கிட்ட ஒரு டைவர்ஷன் இருக்கு. அது உண்மைதான். ப்ரோ அன்னைக்கு கோட்டு பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க, அதை கடைசி வரைக்கும் சொல்லவே யாரும் சொல்ல விடல. அது சொல்றீங்களா? என்ன சொல்ல வந்தீங்க? என்னமோ அந்த அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு கோட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்களே, ஒரு 1 வீக் 2 வீக் இருக்கும். கோட் ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இன்சைட் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ட்விட்டர்ல போட்டு இருந்தாங்களே. அப்படிலாம் இது அந்த அன்னைக்குதான் நீங்களும் ஏதோ சொல்ல வந்தீங்க, கோட்டு நல்லா இருக்கும்னு ஏதோ சொல்ல வந்தீங்க. அதுக்குள்ள யாரோ உள்ள வந்துட்டாங்க, அப்புறம் வேற டாபிக் போயிடுச்சு. இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, நமக்கு தெரியாது இல்லையா. தெரியாம சொல்ல சும்மா இல்ல உருட்டு விட்டுறக்கூடாது. ஓகே ஓகே. ப்ரோ ராபிசன் ப்ரோ, யாரோட ஸ்பீக்கராவது நான் ஆஃப் பண்ணுங்களேன். யாரோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு பக்கத்துல. யாரோ ஒருத்தன் புலம்பிட்டு இருக்காங்க. யோகி பாபு ப்ரோ அவரு புலம்புறவரு. இதுங்க நான் வீட்டுல போறேன். இன்னும் அவருக்கு பிரச்சனை. அவரு விஜய் சித்து பிளாக்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னு மியூட் பண்ணுங்க இல்ல பாஸ் பண்ணுங்க. அதான் மியூட் பண்றேன். எப்ப இந்த போட்டு படம் பார்த்தியே இல்ல கார்த்தி? நீ இந்த வாரம் எந்த படமும் பார்க்கல. ஏன் நீ போட்டு படம் பார்க்கல, இந்த படம் பார்க்கல, அந்த மலைக்கு பிடிக்காத மனிதன் அந்த படம் பார்க்கல? என்ன சரி, அவரு அந்த டைரக்டர் போட்டது நானு அந்த பார்த்தேன். இது என்னது, அவர் தான் வந்து இந்த படம் தான் டைரக்டர், அவரு அப்ரூவ் பண்ணதான் வர போற எடிட்டர். இது என்ன புரியுது? அவரோட ஒரு நிமிஷம் வந்து உள்ளார வந்துருச்சு. இது என்ன புரியல. அதை பார்த்தியா நீ வீடியோ பார்த்து? பார்த்தேன் சொல்லிட்டேனே. அது வந்து விஜய் ஆண்டனி அவர் பண்ணது. ஓ விஜய் ஆண்டனி பண்ணதா? ராபிசன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நாகராஜ் ப்ரோ, நீங்க அஜித் தான் பெரிய ஆள்னு சொன்னீங்க, அப்படிங்களா ப்ரோ? விஜய் கிட்ட. ஆமாங்க, அஜித் விஜய் அதானே ரம்ஜான் சொல்லி. அஜித் விஜய்யா? அஜித் விஜய். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எதை பத்தி பேச வந்திருக்கீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அஜித் தான் பெரிய ஆள்னா, அதனால கேக்குறேன் ப்ரோ. விஜய்க்காக சொல்லிட்டாரு அஜித் விஜய்னு. அப்புறம் ப்ரோ நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க ப்ரோ? அதான் ப்ரோ, அததான் பதிவு பண்ணலான்னு வந்தேன். ஜெயிச்சு போர் அடிக்குது ப்ரோ, அதனாலதான் பாலிடிக்ஸ். என்ன ஜெயிச்சு பாலிடிக்ஸ் போயிட்டீங்களா? சரி ஓகே. நாங்க எங்க பாலிடிக்ஸ் அடிக்க நாங்க வேறங்க. விடுங்க வேற நீங்க பார்க்க போறீங்க. அவர் சரி ஏங்க எங்களுக்கு விஜய் வந்துருவாருங்க. எங்களுக்கு ஃபுல் ஹோப் இருக்குங்க. அஜித் விஜய் போன ஏகப்பட்ட படம் இருக்குங்க. நோ ப்ராப்ளம். பேர் வாங்கிட்டோம் ப்ரோ. இதுக்கப்புறம் சினிமால ஜெயிக்க ஒண்ணும் இல்ல ப்ரோ. யாருமே டஃப் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. அதான் போயிட்டு அப்புறம் எதுக்கு பேச வந்தீங்க? யாருமே டஃப் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. அதனாலதான் பாலிடிக்ஸ். இல்ல அதான் பேச போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் திருப்பி. இல்ல தருண் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பெரிய ஆள்னு சொன்னாரு இல்லைங்க, அதனால சொன்னேன். அவங்க ரசிகர் இல்ல ரவிசன், அவங்கவுங்க ரசிகர் அவங்க பெரிய ஆளு. உங்களுக்கு பெரிய ஆளுப்பா. நீங்க வாங்கப்பா, 2026 சினிமாக்கு காத்திருக்கு. நான் வந்து இப்ப கூட சொல்றேன், விஜய்க்கு ஒரு பிசினஸ் இருக்கு வாங்க. விஜய் அஜித்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கு வாங்க, பண்ணுங்க. ஒரு தளபதி 69 இருக்கு பண்றாரு, தளபதி 70 இருக்கு பண்றாரு, சந்தோஷமா பண்ணுங்க. நாங்க ரெடி தான்.
நோ ம் ப்ராப்ளம். புரியுதா? ஓகே ம் ஆல்வேஸ் வெல்கம். ஒத்துக்கங்க ப்ரோ, விஜய் தான் பெரிய ஆளுன்னு ஒத்துக்கங்க. இப்ப என்னப்பா நாங்க எல்லாரும் சொல்லி என்ன தப்பே இல்லையே. நீங்க எதுக்கு ம் பாலிடிக்ஸ் பேசுறீங்க? அவ்வளவுதான். நீங்க தான் பாலிடிக்ஸ் பேசுனீங்க. பாலிடிக்ஸ்லாம் பேசல ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு நான் வந்து பதில் சொன்னேன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ப்ரோ ஏங்க கவலைப்படாதீங்க, அடுத்து நான் ஒரு பிரசாந்த் நீல் அஜித் படம் பண்ண வருது. நம்மளே சொல்லிட்டோம். வாரிஸ் துணிவு பேசும்போது கார்த்தி பேசும்போது எப்பா அந்த கார்த்தியே சொல்லிட்டான் வா இந்த துணிவு நல்ல படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா வாரிசு ஓடிருச்சு. யோ நானே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். யோ துணிவு வாரிசு சொல்லியா? என்னையா மாத்தி பேசுற? இவர் ஃபர்ஸ்ட் பாத்தியா? துணிவு, அதுக்கப்புறம் இவரு வாரிசு துணி எப்படி சொல்லலாம் வாயில இருந்து? துணிவியா அது வேற வேற லெவல்லையா. தலை வந்து ஒரு அடிச்சு போட்டாரு, முடிஞ்சு போச்சு. நாங்க வந்து கார்த்தி இன்னைக்கு போடுறோம். நாங்க ஒன்றரை போடுற பிஜிஎம்ல ஒரு காலகட்டத்துல பிரசாந்த் நீல் எப்பா இவங்களோட படம் பண்ணி அவனுப்பா அந்த கார்த்தி லெவலுக்கு என்ன திருப்பி பண்ணான். ஆரம்பிக்கிறீங்களா இந்த சண்டைய? என்னத்தையா இல்ல என்னத்தையாவது போதையை போட்டு வளராத. நான் பாயிண்ட் எடுத்துறேன். துணி டைரக்டர் தான் அடுத்த விஜய் படம். ஆனா வாரிசு டைரக்டர் இங்க அதை கேளியா அவங்க கிட்ட? இல்ல யோ அவரு வந்து மாநாடு போறாருயா, போயிட்டு தலை வந்துருவாருயா அப்ப துணி தளபதி. வினரா வாரிசு வினரா இங்க கேளு. பாரு அப்ப இங்க பாரு கேளியா, அந்த மாதிரி இங்க பாரு பாயிண்டா எனக்கு கேளியா? இங்க அது இல்ல, தளபதி போகணும் வந்துருவாரு. எங்களுக்கு வந்து தளபதி வந்து அங்க போய் கலகண்டான் திரும்பி வந்துடணும். எங்களுக்கு வந்து அஜித்தோட தான் சண்டை போடணும். நீங்க எங்களுக்கு அதான் தான் சண்டை. நீ போடுயா ஒரு அஜித் விஜயோட சண்டை போட, அவ்வளவுதான். நீ போன எங்களுக்கு வெரி ஹாப்பி, நாங்கள் ரெடி, சந்தோஷமா போடுங்க. ஆனா வந்து நீ சொல்ற ஒண்ணு, ஆனா வந்து டிவிகே தலைவர் அவரு சொல்றது வந்து ஒரு கட்சி கொடிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கரமா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காராமா. ப்ரோ அத பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிற நீ வந்து கோட்டு. ப்ரோ அவர் போயிட்டாரு ப்ரோ, அவர் டைம் ப்ரோ பேசிருக்கீங்க. அவர் ஸ்பீக்கர்ல இல்ல ப்ரோ, இங்கே போயிட்டு இருக்காரு ப்ரோ. இப்போ வந்து பேசணும். இருக்குங்க. யார் போயிட்டா? இது முன்னாடி ஒருத்தர் பேசியிருந்தாரு, அஜித் விஜய்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தாரு, அவர் போயிட்டாரு. ராபின்சன் இவ்வளவு நேரம் அவர்கிட்ட தான் கருத்து பேசிட்டு இருந்தாரு. அவர் போய் அரவராவது. அவர் போயிட்டாரு. அவன் என்னங்க யாருன்னு தெரியாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அவன் ஆள் பார்த்தா பேசிட்டு என்ன ராபின்சன்? ராபின்சன் பிரதர் என்ன பிராண்டு நல்லா இருக்குது பழகுது இன்னைக்கு. ரெண்டு பெக் அடிச்சிருப்பான் கங்குவா. இல்லைங்க 2 பெக் அடிச்சிருப்பான் கங்குவான்றது சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு பெக் சேர்த்து போட்டிருப்பான் தானே ராபின்சன்? இல்ல இன்னைக்கு கொஞ்சம் இழுவ வலுவா இருக்குது, அதனால என்ன பிராண்டுன்னு கேக்குறேன். எல்லா பக்கமும் பிகாஸ் வீக்கெண்டா ப்ரோ? பேச்சே காணும். அடுத்த ரவுண்ட் அடிக்க போயிட்டான் போல. கார்த்தி இவர் திருப்பி நீங்க ஏன் திருப்பியும் வாரிசு துணி ஆரம்பிக்கிறீங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு முடிச்சாச்சு அது எல்லாத்துக்கும். கார்த்திக் ப்ரோ கரெக்டா வந்து நடுவுல பெட்ரோல் ஊத்தி போட்டு விட்டீங்க, துணிவு வாரிசுன்னு சொல்றீங்க. ஆமா அது எப்படி சொல்லலாம் வாரிசு துணிவு? ஒரு பாவம் அஜித் விஜய்னு சொல்ல தெரியுது இல்ல, அஜித் விஜய்னு சொல்ல தெரியுது இல்ல. கார்த்தி இது ஒரு நான் கேள்விப்பட்டிருந்தேன். இல்ல பத்திரிகைக்காரங்கிட்ட பேசும்போது வந்து அஜித் விஜய் எழுதாதீங்க, விஜய் அஜித் எழுதுங்க, அந்த மாதிரிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் நான். இந்த பிஸ்மி குழம்பு இருப்பாரு சொல்லி இருப்பாரு. ஆமாமா ஆமாமா இப்படி எல்லாம் விஜய் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பிஸ்மிட்டா சொல்லி இருந்திருக்கலாம். அதே மாதிரி அஜித் சொன்னவங்க, விஜய் அஜித் சொன்னவங்ககிட்ட இவங்க சைட்ல சொல்லிருக்கலாம். அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். இப்போ ஒரு பேச்சா நீங்க சொல்ல மாட்டேன் அந்த நேரம் தான் ப்ரோ. என்ன ப்ரோ பிஜேபினா ப்ரோ எதுவுமே பண்ணல கேரளாக்கு வயநாடு பத்தி? எந்த நிதி எதுவுமே சொல்லாத கொடுத்துருக்காங்க இன்னும் வரைக்கும். இப்போ ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சரி அந்தாது ஒன்று படம் பார்த்தியா இல்லையாப்பா? அந்தாது ஒன்றுலாம் இப்போ லாக்டவுன்ல பார்த்ததுங்க. நீங்க ரிலீஸ் பண்ற படம் இந்த படம் பிரசாந்த் படம் ரீமேக் தான் ராபின்சன். அந்த படத்தை ரீமேக் தான் பார்க்கல. ப்ரோ இன்னும் ஒரு இன்னும் ஒரு 2-3 மாசத்துல திரும்பி பிரசாந்த் நீல் அப்டேட் வரட்டும், ஃபுல்லா கதற ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ.
கார்த்தி இப்பெல்லாம் இவரு ஜெயசூர்யா ஹரிஷ் அவங்களாம் வரதே இல்ல, சண்டை போட்டு போயிட்டாங்க. கட்சி பண்ணிட்டு அவங்கள பிஸி கட்சி ஆயிட்டாங்க. பண்ணி தீவிரமாக பிஸியான தலைவர் பணிகளை வந்து அழைச்சிட்டு இருக்காரு. சேலத்துல மாநாடு பண்ணிட்டு இருக்காரு. தருண் தெரிஞ்சுக்கிட்டே போடுறீங்க பாத்தீங்களா நீங்க? அதான் கார்த்திக் ப்ரோ காக்கு ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையா ப்ரோ? இது கோட்டுக்கு ஆடியோ லான்ச் வைக்கிறாங்களா இல்லையா? மேபி மாநாடு வைக்கிறதுனால ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? நீ சொன்ன நேற்று கார்த்தி அதே தான் இன்னைக்கு வலைபேச்சில சொன்னாங்க. இருக்காதுன்னு சொன்ன பாத்தியா, அதே தான் இன்னைக்கு வந்து வலைபேச்சில சொன்னாங்க. இருக்கவே சான்ஸே இல்ல, நோ சான்ஸ். இல்ல அது எப்படி கோர்ட்டுக்கு ஆடியோ சொன்னாங்கன்னா, லான்ச் இல்ல. மாநாட்டிலே வந்து இவர் எல்லாத்தையும் பேசுறாரு, அப்புறம் ஆடியன்ஸ்ல வந்து என்ன பேசுவாரு, அதனால இருக்காது அப்படின்னாங்க. ஏன்பா நீ ஒரு மாநாடு விடுங்க, கோர்ட்டுக்கு ஆடியோ லான்ச் இல்ல, அதை விட்டுருங்க. ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ. வெங்கட் பிரபு இன்னைக்கு இன்டர்வியூல சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கோம், விஜய் சார் ஓகே சொல்லிட்டாருன்னா ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. கரெக்டா மாநாட்டுக்கு போயிருவோம் ப்ரோ. இதுக்கு ஆடியோ லான்ச்லாம் கார்த்திக் ப்ரோ, கங்குவால இந்த கார்த்திக் வந்து மாநாடு இதுக்காக இந்த மாநாடு நடத்துவாங்கன்றதுதான் இங்க பிரச்சனையே. கொடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. கேப் 1 month அடிக்கிற பாத்தியா, அதான் என்ஜாய் பண்றேன் நானு. படம் முடிஞ்சுதான் மாநாடு வரும் ப்ரோ. படத்துக்கு முன்னாடி மாநாடு வந்துச்சுன்னா அப்புறம் படம் வராது ப்ரோ. கட்சி கொடி கொள்கை அதெல்லாம் அறிவிப்பாங்க ப்ரோ. என்னென்ன கொள்கை, நாங்க என்னென்ன சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் மாநாட்டுல. கார்த்திக் ப்ரோ, கங்குவால் வந்து கார்த்திக் நடிக்கிறான்னு சொன்னது உண்மையா? எப்படி இதுல கங்குவாலையா? கங்குவால் கார்த்திக் நடிக்கிறாரு. ஆமா, அதுதான் எல்லாருமே சொல்லிட்டாங்களே. அப்புறம் என்ன? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது நீங்க ஏதோ மாநாடு எதுக்குறீங்க சொல்றீங்க, அதுதான் நான் ரிப்ளை பண்ணேன். அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. கட்சி கொள்கை கட்சி கொடி அதெல்லாம் அதெல்லாம் அறிவிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது சொன்னதுக்கு அப்புறம் தாங்க பண்ண முடியும். இப்ப இதுக்கே அப்ளை பண்ண நீங்க சொன்னதுக்கா? நீங்க சொன்னதுக்கு இல்லைன்னா அப்ப இத்தனை மாசமா கொள்கை இல்ல இல்ல புதுசா அதை கண்டுபிடிக்க வரீங்களா கொள்கை? கார்த்திகாச்சி கொள்கைலாம் இருக்கு, டைப்பிங்ல இருக்கு, வரும், வெயிட் பண்ணு. சரி ஓகே விடுங்க ப்ரோ. கோட் இருக்கு அடுத்து, அதை நம்ம பார்ப்போம். அதுதான் நம்ம நினைப்பேன், அவ்வளவுதான். நான் அவங்ககிட்டயுமே அதாங்க சொல்லுவேன். ஏன் சும்மா என்ன டிவிக்கு நீங்க தானே யாரு அவன் டிவிக்கே தளபதி அப்படி சொல்றான். ஆமா, அடுத்து வந்து 2026 தான் எலெக்ஷனு. அடுத்த மாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பாருங்கன்னா அதை விட்டு சும்மா நாங்க வந்து டிவிக்கு அது பேசிட்டு கட்சிக்காரனே அவன் ஃபாரின் டூருக்கு போயிடறானுங்க. இவர் சீமானெல்லாம் வந்து படத்தை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. சரி, எல்லாமே ரிலாக்ஸ் பண்ற டைம்ல வந்து நீங்க வந்து அரசியல் பேசணும் காமெடி ஆடியோ லான்ச் வச்சிருக்கலாம். இப்ப இதை அவாய்ட் பண்றது கொஞ்சம் எனக்கு படம் ரீதியா கொஞ்சம் வச்சா தாங்க ப்ராப்ளம், பொலிட்டிக்கலா ப்ராப்ளம் ஆவாங்க. அவர் குட்டி கதை பேசணும்னு ஒரு குட்டி கதை பேசலனாக்கா ஏன் பேசலன்னுவாங்க. பேசினாக்கா எதனா ப்ராப்ளம் ஆகும், ரிலீஸ் அப்போ ப்ராப்ளம் ஆகும். அதெல்லாம் வேணான்ட்டு தான் மோஸ்ட்லி வைக்காம இருக்காங்க. மாநாடு நம்ம தலைவர் பிஸியானது தலைவர் நடக்குமா நடக்காத? ஆமா ராபின்சன், நீங்க அந்த புஷியா இருந்தா விடவே மாட்டீங்க சொல்றது. நம்ம தலைவருங்க. நீ நம்ம தலைவரா? சரி ஓகே, நீங்க எப்படியும் ஓட்டு போட போறது இல்ல, சரியா விடுங்க, நம்ம தலைவராகவே இருக்கட்டும். கார்த்தி வேற பெகரின்ல சொன்னாமா வரமெல்லாம் டிஎம் பண்ணி, யோ நீ பெகரின்ல இருக்கிற, ஓட்டு போட மாட்டேன். நான் சொன்னேன், இங்க பாரு கார்த்தியே ஓட்டு போடலையா, நீ நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அது பிரச்சனை இல்லை, ஆனா அவர் இந்தியாவில் தான் இருக்காரு. அவர் போடுறாரு போடலையோ, நானும் கூட தான் போடல, அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா கார்த்தி
நீ வந்து முன்னாடி கணிச்சிடுற என்ன தெரியுமா, அந்த பிஸியான அந்த வீடு கட்டுறது அதெல்லாம் பத்தி கணிச்ச பத்தியா, அதுக்குதான் வந்து ஒரு வீடியோ நீ ஐபிசி தமிழ்ல வந்தப்ப நான் ஒரு டேக் பண்ணேன். நீ ஏதோ வரல, அது வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணாங்க. இந்த வீடு வந்து ஒரு சஃபிஷியண்டா இல்ல. நீ ஒன்று சொன்ன ஒரு நாள், இதுக்கு எதுக்கு பண்ணணும், இது வந்து சின்னதா இருக்கு, இதுக்கு எதுக்கு பண்ணணும் நிறைய சொன்னேன். அதே மாதிரி வந்துருச்சு ப்ரோ. கார்த்தி சொல்லுங்க நாகராஜ். ஹலோ யாருங்க தெரியலீங்க. ஹோஸ்ட் கிட்ட தான் கேட்கணும். ஐபன் ப்ரோ, ஏன் திடீர்னு வெளியே தள்ளி திரும்பி சேர்க்குறீங்க? ப்ரோ நீங்க வேற தப்பான எதுனா பேசுறது அதுல? ப்ரோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் இருக்கு ப்ரோ, ஒரே ஆள் எவ்வளோ தான் பேசிட்டு இருக்கீங்க புரியல. ஓ அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டே ஒரு நினைச்சிட்டேன் ப்ரோ, அதனாலதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனால மொத்தமா இப்ப பார்த்து தப்பா பேசுற ராம்சனே ஸ்பீக்ல இருக்காங்க. ஹலோ ப்ரோ ப்ரோ ஒருத்த வந்தாங்க ப்ரோ, ப்ரோ திருப்பி கொடுங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு, ராபின்சன் கூட சண்டை போட்டிருந்தாரு. அவர் வந்து ரெக்வஸ்ட் ஸ்பீக்கர் வந்து போயிட்டாரு பாருங்க ப்ரோ, திருப்பி கொடுங்க ப்ரோ. ஹலோ அவர் எங்கே தேடி பிடிக்கிறது நானு. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வயநாடு பிரச்சனை இருக்கு, மழை சரி, எவ்வளவு அதெல்லாம் பிரச்சனை பேசுங்க. இருக்கு, எவ்வளவு எப்ப பிரச்சனை பார்த்தா இருக்கு, சினிமாவே நாட்டை காப்பாற்ற பேசிட்டு வேண்டியது என்னங்க கார்த்தி? அதானுங்க. என்னையா டிவிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்க. நாட்டுல வயநாடு பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா, அதை பாருங்க. அங்க ஒரு திருச்சியில ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி ப்ரோ பேசுங்க. அதை நான் கேட்டேன், கார்த்திக் ரவி வருமா ப்ரோ, ஏதாவது செய்யறாங்களே ப்ரோ, ஆர்மி செய்யறாங்களே ப்ரோ, ஒரே ஒரு லைன்லயே பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. கார்த்திக் ரவி மலர் ஏகப்பட்ட பேர் இல்ல. கார்த்திக் ரவி வந்து நேத்தே சொல்லிட்டாரு, ஏன்பா பிஜேபி வந்து எனக்கு ஃபண்டு பண்ணலன்னு சொல்லிட்டாரு. திருப்பி திருப்பி யாரும் பேசாதீங்க, விட்டுருங்க. எனக்கு புரியல. எனக்கு நீ தான் சொல்லிட்ட, யாருமே எனக்கு ஃபண்டு பண்ணல, நம்ம வந்து இண்டிபெண்டா பண்றோம்னு சொல்லிட்டேன். நீ தெளிவா சொல்லிட்டேன், இந்த ஃபிகர்ஸ் வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டே நீ. இதுக்கப்புறம் திருப்பி திருப்பி யாருமே வந்து ஒண்ணு நீ வந்து சூர்யா ஃபேமிலி பண்றாங்களா, அவங்க ஃபேமிலி பண்றாங்களா, திருப்பி திருப்பி பண்றாங்களான்னு கேட்க முடியாதுல்ல. சிவாஜி வருமா போனா ராபின்சன் குழந்தை வயசு கேக்குது. ராபின்சன் போய் தூங்குங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்டோட இல்லப்பா, ஃப்ரெண்டோட பையன்பா, ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிருக்காங்கப்பா. என்ன பண்ண போதும், போய் தூங்குங்க. ஃப்ரெண்டோட பையனை ஒன்று திட்டுறாங்க. பொறுமையா இருக்கலாம். ஹலோ பண்ண மாட்டேன். என்னையா பிரச்சனைங்க? அவன் பாடு பையன் தூங்குறான். ஃப்ரெண்டு வீட்டுல சரக்கு எடுத்துட்டு இருக்க நீ. ஹலோ ஆஃப் ஆயிட்டான். உண்மைதான் போல. ஐயோ பையன் ஃப்ரெண்டோட தம்பி, அவன் ஃப்ரெண்டோட பையன் தூங்கிட்டு இருக்கான். ஏன் சும்மா நீ வேற தூங்கல ப்ரோ. அங்க நீ என்னையா பண்ற? இல்ல நேத்து இதே மாதிரி தான் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது, ராபின் நீ வந்து உனக்கு என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அது ஏதாவது பேசிட்டு போற நீ. ஹலோ கார்த்திக் ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமா ஹலோ ஹலோன்னு இருக்கிறாரு, பேசிடு கார்த்தி கொஞ்சம் அவர்கிட்ட. ஐயோ சாரி சொல்லுங்க ப்ரோ. சாரி. இல்ல நான் இப்பதான் ஸ்பீக்கர். இல்ல நான் இப்பதான் ஸ்பீக்கர் வாங்கினேன். நான் இல்ல. யாரு அவர் பேர் கூட காமிக்க மாட்டேங்குது. சரத் ப்ரோ. சரத் சொல்லுங்க சரத். ப்ரோ கங்குவா படம் தெலுங்கு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கு? ஹலோ அதான் ரிலீஸ் அப்பதான் சொல்ல முடியும். அதெல்லாம் நான் கேரளால இருக்கேன். எதிர்பார்ப்பு ஹைப் இருக்குங்க அந்த படத்துக்கு இருக்கு.
அதனாலதான் இல்ல இந்த நிசாமு பின்ன இப்ப கேரளால நல்ல ஸ்கிரீன். நான் கேரளால தான் இருக்கேன். ஆமா சொல்லுங்க. அப்ப எல்லா இடத்துல ஹைப் இருக்குங்க அந்த படத்துக்கு. நிறைய இங்க ஒரு ஸ்கிரீன்ஸ் ஃபர்ஸ்டே ஓடும். இல்ல ஆல்ரெடி சூர்யா ஃபேஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் வர்றதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் ஹிட் அடிச்சா ஆமா மேக்ஸ் ஆமா இது கிளிக் ஆனாதான் பேன் இண்டியா ஸ்டார் ஆக முடியும். இப்ப தமிழ்நாட்டுல ஹிட் ஆகுறது தோல்வி ஆகுறது பிரச்சனை இல்லை. இப்ப கேரளாவிலயும் தெலுங்குலயும் இந்த படம் எவ்வளவு கிளிக் ஆகுதா அதுக்கு அடுத்துதான் சூர்யாவோட அடுத்தடுத்த படம் கிளிக் ஆக சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். இந்த படம் என்ன எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பிரதர் இப்போ நான் பேசிக்கிறேன். இதுக்கு முன்ன வந்திருந்தேன். ஓகே கத்தனன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துட்டாங்க. இல்ல என்ன விஷயம்னா இப்ப எங்கேயுமே வந்து இப்ப எங்க சைடு பேசுறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம இவரு சக்திவேல அவரும் சரி, இல்ல ஞானவேல் அண்ணாவும் சரி, எல்லா எஸ்எஸ் மியூசிக்ல ஓவரா பேசுறேன்னு சொல்றாங்க. இவங்க ஆக்டர்ஸை எங்கேயுமே வந்து ஒருத்தர் கூட மென்ஷன் பண்ணல. அவங்களோட மூவியை மட்டும்தான் அவங்க எவ்வளவு ஹைப் பண்ணி பேச முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ரெண்டு ஆர்மியும் இப்படி கதறிட்டு இருக்காங்கன்றதுதான் இங்க கேள்வி. ப்ரோ ப்ரோ பேசி முடிச்சிட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் ஏன் ப்ரோ இப்போ பேசி இல்ல நான் நார்மலா தான் ப்ரோ கேக்குறேன். இல்ல நான் நார்மலா தான் கேக்குறேன். விடுங்க, அது பேசியாச்சு, அது கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க ப்ரோ. தருண் ப்ரோ என்னமோ ஸ்பீக்கர் கொடுக்க சொன்னீங்களாமா? ஏன்னா இப்ப நாளைக்கு அந்த படம் ஹிட் ஆனாலும் ஃப்ளாப் ஆனாலும் அதுல வர்றதை ஃபேஸ் பண்ண போறது நாங்க தான். இப்ப நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட இன்சார்ஜ் நான். இப்போ நாளைக்கு ஒரு எஃப்டிஎஃப்எஸ் அரேஞ்ச் பண்ணதுனால நம்ம தான் பண்றோம். செலிப்ரேஷனுக்கு நம்ம தான் எல்லாமே பண்ண போறோம். பணம் போட்டு பண்ண போறதே எல்லாமே நாங்க தான் ஆஃப்லைன்ல இருந்து. இப்போ அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க, எல்லாமே பண்ண போறது அவங்க. நாங்களே அதை பத்தி ஃபீல் பண்ணல. இவங்க ஃபீல் பண்றன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு உட்காந்து இருக்காங்களே. என்ன ப்ரோ ஃப்ரீ ப்ரொமோஷன் என்ஜாய் பண்ணுங்க. அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். எங்க கிட்ட சம்பளம் வாங்காம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். ஐயா ஐயா அந்த அளவுக்கு போவேன்னா நீங்க உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க. படம் வரட்டும், அப்புறமா நம்ம பார்ப்போம். கங்குவா வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? ஓகே ஓகே. இதுதாங்க ஹாப்பி சண்டையும் போட முடியல. கன்ஃபார்ம் படம் நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள். உங்க ஆள் கடைசி படம் கலெக்ஷன் ப்ரோ எவ்வளவு? யாரோ எனக்கு ஸ்பீக்கர் கொடுக்க சொன்னாங்க. யாரு ப்ரோ அது? இல்ல வர வர இந்த வாழ்த்துக்கள் தான் அதிகமா கேக்குறதா இருக்கு டைம் லைன்ல. இல்ல உங்க ஆள் கடைசி படம் கலெக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல சொல்றேன் ப்ரோ இந்த கலெக்ஷன். நீங்க இல்ல எதற்கும் துணிந்த கலெக்ஷன் சொல்லுங்க. ப்ரோ ப்ரோ எதற்கும் துணை கலெக்ஷன் கேட்டீங்கன்னா அது நீங்க சன் பிக்சர் கேட்டுக்கோங்க ப்ரோ. ஆஃபீஷியலா யாரும் இல்ல நான் எங்களோட செலிப்ரேஷன் பத்தி கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். கலெக்ஷன் பத்தி வேணும்னா நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேட்கலாம். இல்ல ஏதோ மேல இவரு இருக்காரு, கார்த்திக் ப்ரோ இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டே ரோஹிணியில பார்த்தேன். பாதி தேட்டர் காலியா தான் இருந்துச்சு. அது உண்மை. அவர் சரணியை கூட தான் பார்த்தாரு. அந்த படத்துல நடிச்ச சரணை பாதி தேட்டர் காலியா தான் இருந்துச்சு. நீங்க எவ்வளவு வந்திருக்கோம்? நீங்க வந்து ரஜினிக்கு அடுத்தது நாங்க தான் சொல்றப்போ நாங்க எப்படி அதை ஏத்துப்போம்? எந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க? அவங்க தான் யாருங்க சொன்னாங்க? சும்மா ரோகிணில ஒரு நிமிஷம் இருங்க நதீர். இப்ப நீங்க சொன்ன டைலாக் வந்து யார் சொன்னாங்கன்னு கொஞ்சம் கிளிப் எடுத்து காமிங்க பாக்கலாம். இது எந்த டைலாக்? இப்ப நீங்க ஒரு டைலாக் அடிச்சீங்க, ஒரு உருட்டு விட்டுனீங்களே, அது வந்து எங்க இருக்குதுன்னு ஒரு கிளிப் எடுத்து போடுங்க பாக்கலாம். புரியல. ரஜினிக்கு அடுத்ததுன்ட்டு யார் சொன்னாங்க?
ஏங்க அவரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதான் சொன்னாரு ஒருத்தர் அந்த இன்டர்வியூ டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்திருந்தாரு. அவர் பேர்லாம் எனக்கு சக்திவேலா தெரியல. பிஹைண்ட் என்ன நோட்ஸ்ல ப்ரொடியூசரா ஒருத்தர் இல்ல இல்ல சூர்யாவா யார் சொன்னாங்க? அந்த பிஹைண்ட் நோட்ஸ்ல ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்டர்வியூ கொடுத்தாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் யாருங்க சொன்னாக்கா அவரு? அது அவரு படத்துக்கு சம்மந்தம் ஆயிடுமாங்களே? அது யாரு? அது இவங்கள தானே ஃபயர் ஏங்க விடுறாங்க அதை போட்டுக்கிட்டு. அவர் எல்லா படத்துலயும் இவங்க தானே ஃபயர் சொல்றாங்க. விடுறாங்க. அவர் இல்ல சொல்லட்டுங்க, சந்தோஷமா இல்ல சொல்லட்டும். இல்ல அந்த வீடியோ நீங்க நல்லா பாத்துருந்தீங்க. அவர் ஏங்க எப்ப அதே சொன்னாரு? டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து கில்லி ரிலீஸ் அப்போ போய் விஜய்க்கு மாலை போட்டு விஜய் வந்து அண்ணா நீங்க போயிடாதீங்க சினிமா விட்டு, வாழ்த்துக்கள் தான் சொல்றோம் நாங்க. சினிமாவில் நீங்க இருந்தா தானே சினிமாவை காப்பாற்ற முடியும், நீங்க வருஷம் வருஷம் ஒரு படம் நடிக்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வீடியோ இருக்கே, அதே டிஸ்ட்ரிபியூட்டர் தானே சொன்னாரு. அது என்னப்பா வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். நார்மலா சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் எப்படி சொன்னாரு? அது இல்ல ரஜினி கட்சி ப்ரோ, நீங்க அது ஒண்ணும் இல்லை. நீ FTFS வந்து நீங்க எந்த ஸ்கிரீன்ல ப்ரோ பாத்தீங்க ரோகிணில? அந்த மெயின் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். அப்படியா? நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே மெயின் ஸ்கிரீனோட போட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்றேன். நீங்க கேலியா இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த போட்டோஸ் வீடியோஸ் இந்த இதுலயே கூட கொஞ்சம் அட்டாச் பண்ணுங்களா பார்க்கலாம். ஏன் ப்ரோ நான் அந்த படம் இல்ல எப்போ நானும் எப்போ தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்காக கேக்குறேன். நான் தெரிஞ்சுக்கலாம்ல. அது உண்மை. அது ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு. இல்ல நான் வெற்றி தியேட்டர்ல நான் தான் வந்து ஒன்னும் FTFS இல்ல ப்ரோ. அரேஞ்ச் சரண் பண்ணேன். இருக்கா அந்த படத்துல நடிச்சால, சரண் இருக்கார்ல, அவருமே அந்த ஸ்கிரீன்ல தான் பார்த்தாரு நான் பார்த்தப்போ. ஓகே, அது சாயந்தரம் ஷோ. ஏதோ உருட்டுறீங்க. சரி அது ஈவினிங் ஷோ தான் பார்த்தேன். அவரும் வந்து இல்ல அவருக்கு வருத்தமா இருந்திருந்தா அவர் ஷேர் பண்ணிருக்கலாமே. இல்ல ரோஹிணி தேட்டர்ல நானும் இன்னொரு அது என்ன உட்காந்து காவியம் பார்த்துட்டு அந்த ஷேர் படம், பண்ணிக்கலாமே. அது போட்டோலாம் இன்னும் வச்சுக்கிட்டு. இல்ல அவரு நடிச்சிருக்காரு சொல்றீங்களே, அவரு நடிச்ச படத்துல அவரே வருத்தமா பதிவு பண்ணிருக்கலாமே. ஏன் பதிவு பண்ணல? அவரு ஃபயர் விட்டாரு தானே. அவர் நடிச்ச படத்துக்கு அவர் தானே ஃபயர் விடுவாரு. ஆமா, அவர் ஃபயர் விட தான் முடியும். அது ஒரு தேட்டர்ல ஹால்ல இருந்து ஹால் இல்லைன்னா அவர் என்ன சோகமா இதுதான் இது பண்ணுவாரு. கேக்குறேன், கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் சன் பிக்சர் கிட்ட கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். என்னமோது இந்த சைன் ட்ராக் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லாதீங்க. அவனா போய் ஓல் ஒயிட்ல கணக்கு பண்ணிட்டானா இப்ப இவ்வளவு வந்துச்சுன்னு. எதற்கும் துணிந்தவனுக்கு ட்ராக்கர்ஸ் யாருன்னா கலெக்ஷன் பத்தி போட்டாங்களா? கார்த்தி ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ எவ்வளவுன்னு. இல்ல ட்வீட் போட்டாங்களான்னு கேக்குறேன். ஏங்க அந்த படம் டிசாஸ்டர் தாங்க. அது என்னங்க இது புதுசா வந்து இப்ப எதற்கு வந்து எவ்வளவுன்னு சொல்லி அந்த படம் டிசாஸ்டர். ஓகே, அந்த படம் ஃபிளாப். இல்ல அத பத்தி பேச்சே இல்லைங்க. இப்போ நாங்க பேசுறது கங்குவா அடுத்து பத்தி. அவங்க பேசிட்டு ஆமா நீங்க எதுக்கு சும்மா வந்து எதற்கு மூணிச்சா. ஆமா நாங்க பேசுறது கங்குவா பத்தி. இன்னும் 2 மாசத்துல ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். எதற்கும் தெரியும் நல்லா இல்ல அப்படின்றது எத்தனையோ பேர் சூரிய ஃபேன்ஸே போட்டாங்களே அப்படின்னு. இது வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அவரு சொல்லிட்டாரு, பாண்டியராஜ் சொல்லிட்டாருங்க. பாண்டியராஜ் பற்றி சொல்லிட்டாரு, எதற்கும் தெரியும் படம் எடுத்தேன், அந்த படத்தை ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு எனக்கு புரியல. நான் இப்ப வந்து எந்த மாதிரி ஆக்ஷன் படம் எடுக்கலாமா, வீட்டு கிராமத்து படம் எடுக்கலாமா, இல்ல ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கலாமான்றது குழப்பத்தில் இருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. இல்ல புதுசா பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி எதற்கும் தெரியும் கலெக்ஷன் சொல்லுங்க பாப்பாங்க. எல்லாருமே டிக்ளேர் பண்ண விஷயம் அந்த படம் ஓடல அப்படின்றது. அப்புறம் அது சொல்லுன்னா அது தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல நாங்க பேசுறது கங்குவா பத்தி. நீங்க 2 ஆர்மியும் நீங்க பேசுறது என்ன சொல்றீங்க? இவங்க பேசுறதால வந்து கங்குவா ஓடாம போயிடும் அக்கறையில பேசுறீங்க. சரி, அதே அக்கறையில தான் நாங்க சொல்றோம். அத ஃபேஸ் பண்ண போறது நாங்க. உங்களுக்கு எங்க இருந்துங்க கஷ்டம்? உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்க, இல்லையா பாக்காதீங்க. எந்த அப்டேட் வந்தாலும் அது கீழே ஒரு 4 பேர் கதறிட்டு தான் இருக்கீங்க. ஏன் 2 ஆர்மி சொல்றீங்க? ஒரு ஆர்மி தான் கதறிட்டு இருக்காங்க, ஒரு ஆர்மில யாரும் கதறல. ஒரு ஆர்மி தான் கதறிட்டு இருக்காங்க, ஒரு ஆர்மி கதறல. நீங்க எந்த ஆர்மி தெரிஞ்சுக்கலாமா? இவர் யார்? நீ அஜித் ஃபேனா? அது எந்த ஆர்மி? நீங்க எந்த ஆர்மி ப்ரோ? உங்களுக்கு பேச வராங்களா, முட்டு கொடுத்துட்டே இருக்காங்கல்ல, அவங்க எதுன்னு நினைச்சீங்க, அதுக்கு ஆப்போசிட் ஆர்மி. இப்போ உங்ககிட்ட முட்டு கொடுத்துட்டே இருக்காங்களா ஒரு ஆர்மி இவ்வளவு நேரமா? ஓகே, அப்படியா? இல்ல அவர் சொல்றது யார் சொல்றது? டீசெண்டா வந்து அஜித் ஃபேன்ஸ் சொல்றீங்களா? யார் சொல்றீங்க? இல்ல கார்த்தி, ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, ராபின்சன் மட்டும் தான் பேசினாரு வந்து இங்க கங்குவாவை பத்தி புலம்பின. மத்த யாருன்னா அஜித் ஃபேன் யாருன்னா வந்து பேசினாங்களா? யாருமே பேசவே இல்லை. ஆமா, நீங்க இவ்வளவு நேரம் ஸ்பீக்கர்ல அஜித் விஜய் ஃபேன் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க கங்குவா பத்தி. அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே பெருசா இருக்குங்க. விடாமுடிச்சு எப்போ வரும், குட் பை டாக்டர் எப்போ வரும், அதுதான் கார்த்தி, நாங்க அதை பத்தி யோசிச்சுக்கிறாங்க. அவங்க பிரச்சனையே வந்து லாரி வச்சுற மாதிரி இருக்கு. அவங்க அடுத்த பிரச்சனைக்கு போறது இல்லை எப்பயுமே. என்னாச்சு ப்ரோ? தீபாவளிக்கு வரேன்னு சொன்ன
இல்ல கார்த்தி அதுதான் ப்ரோ சொல்றேனே. தீபாவளிக்கு வரேன்னு சொன்னாங்க. ஏதோ இல்ல தீபாவளிக்கு அதுதாங்க கூட வரேன்னு சொன்னாங்க. ஆளுக்கான அதுதாங்க அவங்க பிரச்சனையே அவங்களுக்கு பெருசா இருக்கு. அவங்க பிரச்சனையே அவங்க அவங்க பாக்குறதுக்கு டைம் பத்தல அவங்களுக்கு. அதனால அவங்க அடுத்த பிரச்சனைக்கு போறது இல்ல எப்பயுமே. இவங்க தான் வந்து ப்ரோ இவங்க சரி போறது இல்லைன்னு அது பர்சன்லாம் போறாங்களே சண்டை அன்னைக்கு பார்த்தனே ஸ்பேஸ் போட்டு இது சக்தி விளையாட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏங்க அவங்க பேன் இன்டர்வியூ இண்டியா அதை இல்லைங்க, போட்டு கதை ஒரு பாருங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க பேன் இண்டியாவுக்கும் போறது இல்ல, இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டைக்கும் போறது இல்ல. அவங்க படம் வந்தா போதும் தான் இருக்காங்க அவங்க. அவங்க அவங்கள விட்டுருங்க. ப்ரோ அது 10 அக்டோபர் தெரிஞ்சிடும் ப்ரோ. அவங்க அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க போல. 10 அக்டோபர் அந்த பிரச்சனை இருக்கிறது ஒரே ஆள் நீங்க தான். கார்த்தி அவங்க பல வருஷமா அப்படிதான். நான் காலேஜ் படிக்கும்போது இருந்தே ஆமா ப்ரோ, அப்பயே கலந்து வந்தாலே ஆமா போதும். ப்ரோ, அப்பயே அப்படிதானே அவங்க. திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் தானே ஆமா அவங்க. அவங்க எப்பயும் அப்படிதானங்க இருக்காங்க. அவங்க மேல தப்பே இல்லைங்க. அதுதான் சொல்றேன். இந்த இல்ல ப்ரோ அசல் படத்துல 10 அவ்வளவுதான். அக்டோபர் யார் அதுக்கப்புறம் போக விடுவாரு அந்த மாதிரிதான். 10 அக்டோபர் படம் தெரிஞ்சிடும் ரிலீஸ் ஆனா போதும், செலிப்ரேட் பண்ணா போதும், போறோம் பார்க்கலாம். அந்த படம் முக்கியம் இருந்தாலும் முக்கியம் இருந்தாலும் பார்க்கறோம் வர அவ்வளவுதான். அப்படி போயிட்டே இருப்பாங்க அவங்க. ப்ரோ மேக்ஸிமம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போட மாட்டாங்க ப்ரோ எந்த அஜித் ஃபேன்ஸும். இது இப்படி இது இப்படி இது இப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆஹா இது யாரு ஏங்க அவரு ஒரு 2-3 பேர் வச்சு துணிவு அது என்ன வின்னர் நம்ம ஒரு வின்னர் ஆச்சே. ரியல் வின்னர் அதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு வர மாட்டீங்களா? சூப்பரா இருக்கேன். கார்த்திக் ப்ரோ அடுத்து எதனா படம் ஒர்க் பண்றீங்களா கார்த்திக் ப்ரோ? அடுத்த இதா ப்ரோ டிஸ்ட்ரிபியூஷனா? அது இருக்கு ப்ரோ. டிஸ்ட்ரிபியூஷன்ல அது நிறைய பேர் இருக்கு. இந்த ப்ரொமோஷன் ப்ரொமோஷனா இருக்கு சில படங்கள். அந்த பார்க்கிங் இதெல்லாம் டீம்ல ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இப்போ எதனா டீம்ல எந்த படத்துக்குனா ஒர்க் இருக்கு பண்றீங்களான்னு இருக்கு கேட்டேன் ப்ரோ. இருக்கு. இதுல எதனா ஸ்டோரி கேட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னா அது எந்த படம் ப்ரோ சொல்றீங்க? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா சொல்றேன் ப்ரோ. முன்னாடியே சொல்லிடுறேன். ப்ரோ கார்த்தி என் நண்பன் அவர் பேருனா ஹரிஷ் கல்யாண். அவர் ஏதாவது நடிக்கிறாப்லையா? ரொம்ப நாளா ஆளையே காணோம். அவர் என் கிளாஸ்மேட் ஆக்சுவலா. அவர் நடிச்சிட்டு இருக்காரு. பேஷன் ஜோடிஸ்ல அடுத்த ஒரு படம் நடிக்கிறாரு. சூப்பர் சூப்பர். கார்த்திக் ப்ரோ அந்த வாஸ்கோட இன்னைக்கு ஒரு படம் வந்துச்சுல, அது என்ன கார்த்திக் ப்ரோ ஆச்சு? படம் வந்து நீங்க சொல்லி தெரியும். இல்ல நக்குல் சன் டிவி படம் தானே அந்த படம் வந்து தெரியல ப்ரோ. உண்மைதான். ட்ரெய்லர் கூட நான் பார்க்கல. அது நார்மல் படம் மாதிரி ஓடாத படம், வந்தது போனது தெரியாத மாதிரி போயிடுச்சு நான் சொல்லுவேன். போயிருந்தேன் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா ஆமா. கார்த்திக் ப்ரோ அக்டோபர் 10 கூட ஏதாவது சின்ன படம் வருதா ப்ரோ? வேட்டைன்னு வரலினா அது தெரியலையே, இன்னும் டைம் இருக்குல்ல, அது முடிவு பண்ணுவாங்க. அதான் ப்ரோ பிளடி பர்கர் இருக்கு, பிரதர் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது. பிரதர் தீபாவளி. எப்படி ப்ரோ தைரியமா பிரதர் தீபாவளி ரிலீஸ் பண்றாங்க? ஆனா அந்த பிரதர் பாட்டு வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஐ மீன் எனக்கு பிடிக்கல. நான் பசங்கெல்லாம் போட்டு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த அந்த சாண்டி அந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. உங்க மத்தவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றாங்க? பாட்டு கேவலமா தான் இருக்கு. அந்த டான்ஸ் அதை வச்சு அவங்களுக்கு பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. பிளடி பர்கர்ல என்ன பிரச்சனைனா, பிளடி பர்கர் மோஸ்ட்லி அமேசான் தான் இருக்கும். ஸோ இதுவும் அமேசான், கங்குவா அமேசான், கங்குவா வந்து அதுவும் அமேசான் ஒரேடியானில் பண்ண முடியாது. அந்த விக்கெட் இருக்கும். அதனால அந்த ரேட்ல பண்ண முடியாது. ஒன்று முன்னாடி பண்ணோம், அதுக்கப்புறம் ரெடி பண்ணோம். பிரதர் ப்ரோ அந்த இந்தியன் டிவி நெட்ஃபிளிக்ஸ் இன்னைக்கு இவரு விஜய் மில்டன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணார்ல, அது ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியல. இல்ல அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே அவங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இல்ல வலைபேச்சுல அதை 2 நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. இவரு விஜய் ஆண்டனியும் வந்து இதுல கை வைக்கல எடிட்டரா அப்படின்ற மாதிரி இருந்தும் உள்ள வேலை பார்த்துருக்காங்களோ?
நான் இந்த படம் பார்க்கலைங்க, படம் பார்க்காம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அது வந்து முன்கதைன்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, அதுதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. படம் பார்க்கல, படம் பார்த்து சொல்றேன். நீங்க பார்க்க போறீங்களா ப்ரோ அடுத்து படம் நாளைக்கு நாளானிக்கு எதுனா? தெரியல ஒரு பார்க்கணும். நீங்க எல்லாம் என்ன படம் எந்த படத்தை சொல்றீங்களோ நல்லா இருக்குன்னு அந்த படத்தை பார்க்கணும். ஆனா 5-6 படம் வந்திருக்கு, 5-6 படம் பார்க்க முடியாது, 1-2 படம் பார்க்கலாம், அவ்வளவுதான். கார்த்தி, இந்த மகாராஜா ராஜா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும் சொல்றாங்க, உண்மையா? ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து கோர்ட்டு கேஸ் ஒன்று இருக்கு, அதுலதான் தெரியும். துருவ நட்சத்திரம் மாதிரி வருதுன்றாங்க, நான் வர மாட்டேது ப்ரோ. மதகராஜாவும் ப்ரோ துருவ நட்சத்திரம் அவ்வளவுதானா ப்ரோ? அது மறந்துட வேண்டியதானா ப்ரோ? ஏன்னா எல்லா படமும் வருது, ரிலீஸ் ஆகாத படம் மறந்துருங்க, வருமானு ஞாபகப்படுத்திக்கோங்க. இல்ல கங்குவா கிட்ட பண்ற மாதிரி புரட்சி தளபதி கிட்ட போய் பண்ண போறாங்க ப்ரோ. அவரு மைக்க நீட்டி பேச ஆரம்பிச்சிருவாரு. அவரே தளபதி ஃபேன் தான் ப்ரோ, தேவருங்க. ப்ரோ நீங்க எதனா ஒரு 2 படம் பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ, எது நல்லா இருக்குன்ட்டு. இப்ப இந்த வாரம் வந்ததுல பார்க்குறேன் ப்ரோ. ஜமா இல்ல இந்த மாதிரி எதனா கூட பார்த்து சொல்லுங்க ப்ரோ. பார்க்கணும். இல்லை என்ன பிரச்சனைனா, ஒரு படத்துக்கே ஒருத்தன் பாசிட்டிவ் போட்டிருக்கான், இன்னொருத்தன் நெகட்டிவாகவும் போட்டிருக்கான், மாற்றி மாற்றி உருட்டி வச்சிருக்கானுங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிச்சி ஸ்கேன் பண்ணி ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சி போனோம், பார்த்துருவோம். நீங்க ப்ளூ சட்டை மாதிரி ரிவ்யூ பார்ப்பீங்களே ப்ரோ, அவர்கிட்ட எதனா பார்த்து போங்க. அவருக்கு இன்னைக்கு தானே வரும், நைட்டு தான் வரும், பார்ப்போம். அவர் எப்படி விஜயன் திட்டுவாரு, கண்டிப்பா விஜயன் திட்டுவாரு, சும்மாவும் திட்டுவாரு. இந்த படத்தை கண்டிப்பா கழுவி தான் ஊத்திருப்பாரு. ஏன்னா விஜயன் வேற அறிக்கையெல்லாம் போட்டார்ல ப்ளூ சட்டை போன படத்துல ரோமியோல. அதனால மழை பிடிக்காத மனிதன் ரிவ்யூ இருக்கும், அந்த ரிவ்யூல கழுவி ஊத்திருப்பாரு. இன்னொரு படம் என்ன போடுறாருன்னு தெரியல, பார்ப்போம். ப்ரோ அப்புறம் ஒரு கேள்வி, வேட்டையன் தீபாவளி வரும்னு நினைக்கிறீங்களா? வேட்டையன் தீபாவளி வர மாதிரி இருந்தா ராஜ்கமல்ல வந்து டேட் போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா அதுவும் ஒரு ஜெயின் தான், அவங்களுக்கு எடுத்தான் போட்டிருப்பாங்க. வேட்டையனும் விடாமரிச்சோ தீபாவளி இருந்திருந்தா அவங்க தீபாவளிக்கு நாங்கள் போடலாமா அப்படின்றது கேட்டு தான் போட்டிருப்பாங்க ராஜ்கமல்ல. ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இல்லை. விடாமரிச்சி ரெடியன்ஸ் தானா ப்ரோ? ஆமா விடாமரிச்சி வேட்டையன் லைக்கா படம் விஜயன் தானே. ஒரு டைம்ல ரெண்டு படமே அக்டோபர்ல வரும்னு பேசிட்டு இருந்தாங்க, இப்ப 2 படமே டேட் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்காங்க அக்டோபர்ல. ப்ரோ நவம்பர் டிசம்பர்ல வந்துரும்ல ப்ரோ விடாமரிச்சி? நவம்பர் டிசம்பர் அதுக்குள்ள எதிர்பார்க்கலாம்ல ப்ரோ? அந்த டைம்ல எதிர்பார்க்கலாம். எப்படி ப்ரோ 1 மந்த் கேப்ல இன்னொரு படம் ரிலீஸ் பண்றாங்களா? ஏன்னா குட் பேட் அக்லி வேற இருக்குல்ல. வரட்டும் இன்னும் வரட்டும். அது மேக்ஸிமம் யாரோட இஷ்யூ ப்ரோ? விடாமரிச்சி இவ்வளவு லேட் ஆன காரணம் யாரோட ப்ராப்ளம் ப்ரோ? அது ப்ரொடியூசர்ஸா இல்ல டைரக்டரா இல்ல ஆக்டரா ப்ரோ? ஷூட்டிங் டிலே ஆனது வந்து டைரக்டரோட டிலே தான். அந்த படமே டிலே ஆரம்பிச்ச படம் தானே, அவசரமா கூப்பிட்டு ஒரு டைரக்டர் கமிட் பண்ணி அவர் ஒரு கதை எழுதி வச்சு அப்படி எடுத்தது தான், அதனால டிலே. ஓ அதனால லேட் ஆயிடுச்சுன்றதாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை. இப்ப அவரு ஃபுல்லா உட்காந்து ஸ்டோரி எழுதி ரெடி பண்றதால இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நமக்கு தெரியாது, சொல்றேன். இந்த மாதிரி காரணம் எதா இருக்கலாம். இதெல்லாம் இங்கிலீஷ் படத்தோட
தழுவல் தான் சொல்றாங்க ப்ரோ. இங்கிலீஷ் படத்துல இருந்து வாங்கி ரைட்ஸ் வாங்கி எடுத்த மாதிரி தான் சொல்றாங்க. லியோ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் எடுத்த மாதிரி. என்ன படம்? விடாமுயற்சி. அதாங்க எந்த இங்கிலீஷ் படம்ன்றாங்க. அது ஏதோ ரோடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ப்ரோ. கார்ல ஏதோ போயிட்டு இருக்கும்போது ஃபேமிலி ஒரு கும்பல் வந்து கட்டிடுறாங்க, அது காப்பாற்ற போவாங்க. இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் போட்டிருந்தாங்க ப்ரோ பேரு. ஏற்கனவே யாரோ ஒருத்தர் ரோடு கேட்டாங்க. இல்ல பிரேக் டவுன். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க. பிரேக் டவுன். ஸ்டோரி சிமிலர் தாங்க, சிமிலரான ஸ்டோரி தான். அந்த ரைட்ஸ் வாங்கி எடுத்து அந்த மாதிரி எடுத்தாங்களா இல்லை வேற எடுத்துருக்காங்க தெரியாது. இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆனதுதான் அது சம்பந்தமா தான் இருக்கு. பார்ப்போம். நான் ஆக்சுவலா அந்த ஜெமினி மேன் பார்த்தேன். கோட் வந்து அதோட இது இருக்கு. எனக்கு ஜெமினி மேன் அவ்வளவா பிடிக்கல. தலைவர் வெங்கட் பிரபு கையில தான் இருக்கு. அந்த குளோனே அந்த படத்துல இந்த படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த படத்துல வில் ஸ்மித்தோட குளோன் நல்லா இருக்காது. இதுல எப்படி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு போஸ்டர் வந்திருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஐயப்பன் ப்ரோ, நீங்க பாய்ஸ் சீரிஸ் எல்லாம் பாப்பீங்களா ப்ரோ? இங்கிலீஷ் சீரிஸ் ப்ரோ அதெல்லாம் பார்க்கவே இல்லை. பார்க்க மாட்டீங்களா? இல்லை ப்ரோ, அது பார்த்தது கார்த்திக் ப்ரோ, நீங்க இங்கிலீஷ் சீரிஸ்லாம் நீங்க பாப்பீங்களா கார்த்திக் ப்ரோ? நான் தமிழ் படமே பார்க்கறது இல்லைங்க அதிகமா. இப்ப புதுசா வெப் சீரிஸ் வந்துச்சு, சட்னி சாம்பார். வெப் சீரிஸ்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. அது பார்த்தேன் ப்ரோ. வந்துச்சுல, அது பாருங்க, நல்லா இருக்கு. இந்த பேர் நாகார்ஜுனா பையன் அவர் நடிச்சு நல்லா இருக்கு. அதெல்லாம் எப்பயும் வந்துச்சு ப்ரோ, அதான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நேற்று தான் பார்த்தேன். அதுக்காக சரி, ஓகே, பாய், வச்சுக்கலாம்.